ஹலோ ஆல், வெல்கம் டு த ஷோ. ஸோ இந்த ஷோல என்ன பார்க்க போறோம்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் லாஸ்ட் வீடியோ ஆஃப் அஸ்வின் சீரிஸ்ன்னு நெனைக்கிறேன். எல்லாருமே ஸ்குவாட் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீமோட ஸ்குவாட வந்து லைட்டா பார்த்து, அனலைஸ் பண்ணி, டிஸ்கஸ் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு பார்க்குறோம். ஸோ நம்ம கூட இன்னைக்கு வசந்த் இருக்காரு. ஹலோ வசந்த். ஹலோ சத்யா. நான் இன்னைக்கு ஸோ பார்த்தேன். சில டீம்ஸ் நான் நினைச்சதை விட அவங்க ஃபைனல் ஸ்குவாட் பார்க்கறதுக்கு பெட்டரா இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, எல்லாரும் எப்படி ஸ்குவாட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய 11s எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு, ஐ மீன் அவங்களோட தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி வியூவர்ஸ்க்கும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் நீங்க உங்களோட 11ஸை கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நாங்க இந்த 18 ஸ்குவாடோ 20 ஸ்குவாடோ அவங்க என்ன வச்சிருக்காங்க, அந்த எத்தனை மெம்பர் ஸ்குவாடோ அதுலேருந்து நாங்க ஒரு 11ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். பட் உங்களுக்கு வேற எதனா ஒப்பீனியன் இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் நல்லா சூப்பரா கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க எங்களுக்கு. இந்த இதுலயும் கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன 11ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நாங்க எல்லா டீமுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுப்போம். நீங்களும் எல்லா டீமுக்கும் ஒரு ரேட்டிங் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யா அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாமா? ஆக்சுவலி எல்லா டீம்ஸும் லைட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பார்க்க. ஸோ ம். எந்த டீமோட ஸ்டார்ட் பண்ணலாம்? சென்னை ஆப்வியஸ்லி. சென்னை தான் இருக்கல ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஸோ மேக் சென்ஸ் நம்ம சென்னையில ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஸோ இனிஷியலா எப்ப எடிட் சென்னையோட அந்த ஸ்குவாட போடுப்பா. போட்டாரு. ஆ ஸோ வந்து சென்னை சென்னை வந்து எனக்கு ஸ்பாட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒப்பீனியன் என்னன்னா, சென்னை வந்து இனிஷியலா கொஞ்சம் காசை வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ, இல்ல எக்ஸ்ட்ராவா செலவு வேஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன். எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற வந்து ஒரு டவுட் இருந்துட்டே இருந்தது. பிகாஸ் ஆப்ஷன் போக 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 அவங்க கிட்ட காசு இல்ல, தேவையான பிளேயர்ஸ வாங்க முடியல. அந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. சாரி, அந்த மாரி ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஹவ் தே பெர்ஃபார்ம்ட்? ஆ கண்டிப்பா அவங்க கொஞ்சம் பட்ஜெட் சேர்த்துருக்கணும். அதுல எந்த டவுட்டும் இல்ல. சில பேர் மேல அவங்க எக்ஸ்ட்ராவா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்தும். ஆம், ஆனா ஃபைனல் ஸ்குவாடா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் தேர் ஆர் ரூம்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மென்ட். கொஞ்சம் அங்கங்க ஆ இருக்கு. பிரச்சனைகள் இருக்கு இந்த ஸ்குவாட்ல. பட் ஆனா எஸ் அவங்க கண்டிப்பா நல்லா கம்பேக் குடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். யா. ஸோ பிளேயிங் 11 பார்த்துடலாமா? பிளேயிங் பிளேயிங் 12. 11 பிளேயிங் 12. யா, பிளேயிங் 12 வித் ஐபிஎல்னா பிளேயிங் இம்பாக்ட். 12. ஆ ம். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் டிவான் கான்வேஸ் ஓப்பனிங் வச்சிருக்காங்க. அண்ட் ராகுல் திரிபாதி ஒன் டவுன், விச் வாஸ் ஆப்வியஸ். அவங்க ஒன் டவுனுக்கான ஒரு பிளேயரை தான் வந்து இவ்வளோ காசு கொடுத்து போனாங்க, 8.5 crores. அண்ட் அடுத்தது வந்து சிவம் டூபே அட் நம்பர் 4, எய்டன் மார்க்ரம் அட் நம்பர் 5, ரவீந்திர ஜடேஜா 6ல ஆடுறாரு. தோனி வில் பி மோஸ்ட் ப்ராபப்ளி அது பேர் என்ன, இம்பாக்ட் பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் மோஸ்டா. ஸோ எம்எஸ் தோனி அட் நம்பர் 7, 8ல சாம் கரன், 9ல அஸ்வின், 10 சஹர், 11 மதீஷா பத்திரானா அண்ட் 12 நட்ராஜன். ஷியோர்லி இதுல வந்து ஒரு பவுலரை வந்து தோனி ரீப்ளேஸ் பண்ணி இம்பாக்ட் பிளேயரா உள்ள வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஆக்சுவலி வந்து நடராஜன் இருப்பார் லைன் அப்ல. பேட்டிங் முடிஞ்சோடனே லைக் ஆக்சுவலி தோனி வந்து ஒரு பவுலர் ரீப்ளேஸ் பண்ண மாட்டாரு. தோனி மோஸ்ட் ப்ராபப்லி வில் ரீப்ளேஸ் ஒரு டெவான் கான்வேவோ இல்ல ஒரு ராகுல் திரிபாத்தியோ வந்து அவரு ரீப்ளேஸ் பண்ணுவாரு. பேட்டிங் ஆடும்போது அவுட் ஆயிட்டாங்கன்னா, யா அது ஏன்னா டிவான் உங்களுக்கு கான்வே ஒரு பவுலிங் தெரியல. வேணும் இல்லையா எக்ஸ்ட்ரா. அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஷியோர்லி ஹி வில் ரீப்ளேஸ் சம்ஒன். இம்பாக்ட் பிளேயரா தான் இருக்க போறாரு. பார்க்கும்போது நல்லா இருக்குல்ல ஓரளவுக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் என்னோட 11s இப்படி இருக்காது. என்னோட 11 எப்படி இருக்கும், ஐ மீன் 12 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இட் வில் பி ருத்ராஜ் கைக்வாட், டெவான் கான்வே ஓப்பன் பண்ணுவாங்க எனக்கு. ராகுல் திரிபாதி நம்பர் 3, சிவம் துபே நம்பர் 4, சாம் கரன் நம்பர் 5, நம்பர் 6 வந்து ஜடேஜா ஸ்லாஷ் ஷர்ஃபன் ரதர்ஃபோர்ட். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எனக்கு நம்பர் 6 ஆடுவாங்க. இன்னொருத்தர் வந்து நம்பர் 7 டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். ஏன்னா தெரியாதவங்களுக்கு சொல்றேன், ஷெர்ஃபின் ரதர்ஃபோர்ட் இஸ் a வெரி குட் டேலண்ட். நாங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தி எங்களோட ஆப்ஷன் டைனமிக்ஸ் வீடியோல வந்து தெளிவா பேசியிருப்பேன் நானு. செம்ம இன்ட்ரஸ்டிங்கான டேலண்ட். ஒரே ஒரு இது எனக்கு என்ன டவுட்டா இருந்ததுன்னா, சென்னை எப்பவுமே வந்து இந்த ஒரு கம்ப்ளீட் பேட்ஸ்மேன், ஒரு லைக் வந்து ஆல்ரவுண்டரா இல்லாம ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன வந்து ஓவர்சீஸா எடுத்து கீழ ஆடி இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. கடைசியா அப்படி ஒருத்தர் யார் ஆடுனாங்கன்னா, டேரல் மிச்சல். அவரும் நம்பர் 4ல தான் ஆடுனாரு. அந்த ஃபினிஷிங் ரோலுக்கு அப்படி ஒருத்தவங்கள போய் நான் பார்த்ததில்ல. சோ நான் நினைச்சேன் சென்னை போமாட்டாங்கன்னு. பட் சென்னைக்கு செம்ம ஃபிட் அவரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸ்லாம் பயங்கரமா ஆடுவாரு ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். சோ என்னோட நம்பர் 6 வந்து இட் வில் பி ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட். அண்ட் நம்பர் 5 நம்பர் 6 நம்பர் 5 வந்து சாம் கரன். நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 வந்து ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்ட், ஜடேஜா மாத்தி மாத்தி ஆடுவாங்க. நம்பர் 8 வந்து தோனி. நம்பர் 9 வந்து அஸ்வின்.
நம்பர் 10 வந்து நட்ராஜன், நம்பர் 11 வந்து மதீஷா பத்திரனா. இவங்க இப்படிதான் இருக்கும் என்னோட லைனப் வித் ராகுல் ஷெஹர் ஆஸ் மை இம்பாக்ட் பிளேயர். ஸோ இப்போ இதுல என்னன்னா ராகுல் ஷெஹர் வந்து அவர் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ரிப்ளேஸ்மெண்ட் பெருசா இல்ல. அதான் என் பிரச்சனையே. கரெக்ட்டுங்க. ராகுல் சாருக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல. ராகுல் சார் ஒழுங்கா பண்ணலன்னா, தே வில் கோ வித் ஒன்லி அஸ்வின் அண்ட் ஜடேஜா 2 இந்த காம்போல தான் போணும். ராகுல் சார் வந்து ஒரு இப்போ லெக் நான் ஸ்பின்னிங் பிரச்சனைய ஆப்ஷன். திருப்பி சொல்றேன் பாருங்க. இல்ல இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. ஹூ இஸ் த பவர் பிளே பவுலர்? ஆ ஒரு பவர் பிளே பேசர் இல்லங்க. ஷாம் கரன் ஆக்சுவலி மேபி ஹி வில் ஆக்சுவலி இனிஷியலி சாம் கரனும் அஸ்வினும் தான் இங்க இருக்கிற சாய்ஸ். யாஹ்! ஸோ அந்த அந்த மாரி தான் சாய்ஸ நீங்க போவாங்கன்னு நெனைக்கிறேன். நம்புறீங்களா? பவர் பிளேல வந்து 4 ஓவர் ஐ மீன் பேசிக்கலி 6 ஓவர் இவங்க 3 போடணும். போடுவாங்கன்னு நம்புறீங்களா? நல்லா. ஷாம் கரன் பிரச்சனை இல்லங்க. பட் அஸ்வினும் பிரச்சனை இல்ல. தனித்தனியா பார்க்கும்போது தே ஹேவ் டன் தேர் ரோல்ஸ் வித் விக்கெட் தேர் விழாது. ஓன் டீம். அதான் பிரச்சனை எனக்கு. ஆ இல்ல அதான் விக்கெட் பட் ஆனா விழாது. விக்கெட் விழாதுங்க பவர் பிளேல. கொஞ்சம் இதா லைக் தான் அவங்க இருக்கு. 2 பேரும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃப் பவர் பிளே கிடையாது. அ ஆக்சுவலி சாம் கரன் டூ சம் எக்ஸ்டென்ட் போடுவார் பவர் பிளேல யூசுவலா. ஆனா அவரு இப்ப ஃபார்ம்ல இல்ல பெருசா. இப்ப எனக்கு என்னன்னா, அஸ்வினும் வந்து கொஞ்சம் டிஃபென்சிவா போடுற ஆளு. லைக் அவர் வந்து ரொம்ப அக்ரெசிவான பவுலர் கிடையாது. இப்போ முன்னாடி அப்படி இருந்தாரு. ஆஷன்னா இப்போ அப்படி கிடையாது. எனக்கு என்னன்னா, ஹூ இஸ் யுவர் பவர் பிளே பவுலர்? யாருமே இல்ல இதுல. இந்த 11ஸ்ல இல்ல. பட் ஆனா உள்ள ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. போன வாட்டி இது விக்கெட் மட்டும் எடுத்துட்டு நீங்க இருந்தாரு ஒரு வேணா அவர பிளேயர். ஆடுங்க. இல்ல அதான் நீங்க வேணா அவர எடுங்க. ஆ ஒரு பக்கம் அஸ்வின போட்டுட்டு ரன்ன சுருக்கிட்டு இன்னொரு பக்கம் இவர் ரன் குடுத்துனே இருப்பாரு. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அப்ப அவர யாருக்கு பதிலா ஆடுவீங்க? ராகுல் விக்கெட் சஹருக்கு விழும் பதிலாவா? அப்ப விக்கெட் ஸ்பின்னர் விழும் குறைஞ்சிருவாங்களே. ஆ ஸோ என்ன சொல்ல தெரியல. வாட் அபௌட் நான் தான் புட்டிங் சொன்னேன். பவர் பிளேயர்ஸ் வித் ராகுல் சார்? லெக் ஸ்பின்ல ஆரம்பிப்போமே. பால்ட் ஆனாலும் ராகுல் ஷஹர் இஸ் நாட் பவர் பிளே ஸ்பின்னர். தெரியுங்க. சும்மா கேட்டேன் நானு. இப்ப சும்மா ஒரு இல்ல அது கான்ட்ரோவர்சியா கேட்டு தேவையில்ல. விடுவோம். இப்ப எனக்கு என்னன்னா, இங்க பாருங்க. அதாவது என்னன்னா, பேக்கப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைக் அ டசன்ட் மேக் சென்ஸ் அப்படின்ற மாரி எனக்கு இருக்கு. இப்ப அதர்வாட் ஐடியா வந்து யாருக்கு பேக்கப்பா வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்லி இட் இஸ் ஃபார் ராகுல் திரிபாதின்னு நான் நெனைக்கிறேன். சுயாஷ் பிரபுதேசாய் வந்து ஒரு கீழ ஒரு நம்பர் 5ல யாராவது ரொம்ப ரொம்ப மட்டமா ஆடுறாங்க யாருமே இல்லன்னா, இவர எடுத்துட்டு வந்து ஆடிக்கலாம் அப்படின்ற மாரி தான் ஐடியாவா இருக்கணும். இல்ல ராஜவர்தன் ஹண்டர்கேக்கர் இஸ் த பேக்கப் இந்தியன் சீமர். யஷ் தாக்கூரும் அதே மாரி தான். வில்லியம் ஒரூருக்கு வந்து பேக்கப் ஃபார் மதீஷா பத்திரனா அது நல்ல ஒரு சாய்ஸ். ஏன்னா 2 பேருமே நல்ல ஸ்பீட்ஸ் அடிக்கிறவங்க. ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் ஃபார் லைக் ஒரு ஃபினிஷிங் கீழ ரோல். ஆடுறதுக்கு தான். ரொமாரியோ ஷெப்பர்ட் இஸ் பேசிக்கலி பேக்கப் ஃபார் சாம் கரன். ஐ திங்க் ஷெஃபன் ரதர்ஃபோர்ட் அவங்க பேக்கப்பா ஐடன் மார்க்கரம்க்கு பார்த்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பட் நம்பர் 5 மேபி டூ ஹை ஃபார் ஹிம். நான் வந்து நம்பர் 5ல சாம் கரன் அனுப்பிட்டு நம்பர் 6 வந்து இது அனுப்புவேன். ஆக்சுவலி அட் ஃபர்ஸ்ட் சைட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பவுலிங் தான் நல்லா இருக்க மாரி இருக்கும். ஆக்சுவலி இதுல பேட்டிங் கொஞ்சம் சார்ட்டடா இருக்கு. பவுலிங்ல தான் பிரச்சனையே இருக்கு. ஏன்னா பவர் பிளேல ஆள் இல்ல. டெத் பவுலிங்ல ஓவர்ஸ் நம்ம சொன்ன மாரி ஒரு வந்து ஷார்ட் டெத் ஓவர்ஸ் வந்து ஷார்ட். நட்ராஜன், மதீஷா பத்திரனா ஷார்ட். பட் போட்டு மாங்கு மாங்குன்னு அடிக்க போறாங்கங்க. பவர் பிளே டெத் ஓவர்ஸ. டெத் ஓவர்ஸ் லைட்டா இதா பவர் இருக்கு. பிளேல என்ன பண்ண போறாங்க? அதான் பவர் யாஹ்! பிளேல என்ன பண்ண போறாங்க? சோ அவங்க நட்ராஜன்ட்ட இருந்து 2 ஓவர் எடுக்க போறாங்களா பவர் பிளேல? அப்படிதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இதோட ஐடியா என்னன்னா, நட்ராஜன் 2 ஓவர்ஸ், சாம் கரன் 2 ஓவர்ஸ், அஸ்வின் 2 ஓவர்ஸ் இப்படிதான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் போகும்னு நெனைக்கிறேன். ம். ஓகே. ஓவராலா பார்க்க நல்லா ஏன்னா, இருக்கு. பவர் என்ன பிளேல லைட்டா பொறுத்தவரைக்கும் அடி நானா வாங்குற இருந்தா டீமா இருக்கு. இல்ல அதான். என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, பவர் பிளேக்கு ஐ வுட் ஹேவ் கான் ஃபார் அ ஸ்பெஷலிஸ்ட் பவுலர். அந்த மாரி ஒரு பவுலருக்கு ஒரு போலாம். ராகுல் ஷேயருக்கு பதிலா போயிட்டு, ஒரு ராகுல் ஷேயருக்கு பதிலா ஒரு பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் போயிட்டு, ஐ வுட் ஹேவ் ஒரு சிம்பிளான ஒரு மயங்க் மார்க்கண்டே இந்த மாரி ஒரு ஸ்பின்னர் எடுத்திருப்பேன் அந்த பட்ஜெட்ல. ஓகே. ஸோ மார்க். ஆ. ஸோ இந்த நீங்க டீமுக்கான சொல்லுங்க மார்க். ஃபர்ஸ்ட்டு. என்னோட மார்க் நீங்க வந்து சொல்லுங்க. இந்த டீமுக்கு வந்து அ எவ்வளோ மார்க்னா, ம் ஒரு சாலிடா 8 குடுக்கலான்னு இருக்கேங்க. கன்ஃபார்மா. ஒரு பவர் பிளே பவுலர் மட்டும் கரெக்ட்டா வச்சிருந்தாங்கன்னா, ஒரு சூப்பரான டீமு. அது இல்லாததுனால ஒரு 8. ஓகே. எனக்கு ராகுல் திரிபாதியோட ஃபார்ம் மேல ஒரு கன்சர்ன் இருக்கு. அதே மாரி அ இவங்க பவர் பிளே பவுலர் இல்லன்றனால ஐ வில் கோ ஃபார் 7 ஆர் 7.5 அந்த மாரி. ஓகே ஓகே. 7.5 வச்சுக்கலாம். ஆ 7.5. ஸோ என்னோட பாயிண்ட் வந்து 8. இவரோட பாயிண்ட் வந்து 7.5. ஸோ யாஹ்! சிஎஸ்கே முடிஞ்சதுங்க. அப்படியே ஆமா. அவங்களுடைய உண்மையான ரைவல்ஸ் அவங்களுக்கு போலாமா? இந்தியா, ரைவல்ஸ். பாகிஸ்தான் மாரி இங்க இருக்கிற ஐபிஎல் ரைவல்ஸ். எல் கிளாசிக்கோ ஆஃப் ஐபிஎல்லுங்க. வரேன். எடுத்துட்டு வரேன். டீம் மும்பை. மும்பை இந்தியன்ஸுங்க.
அவங்க வந்து ரிட்டென்ஷன்லயே பயங்கரமா ரிட்டென்ஷன் பண்ணி ஒரு கோரை ரீடைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த ரிட்டென்ஷன்ஸோட இப்ப டீம வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். என்ன சொல்ல எல்லாமே எல்லா ஃபார்மையும் ஒரு இடத்துல அளவுக்கு டிக் பண்ணி வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ பிளேயிங் 12 இவங்கது என்னன்னா, ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கில்டன். சரியான இதுங்க என்ன சொல்ல ரயன் ரிக்கில்டன், குவின்டன் டிகாக் மாரி ஆடுற ஒரு பிளேயரு. ஸோ அவர வந்து அப்படியே ஒரு ஓப்பனிங் வச்சுட்டாங்க. ஃபார் 50 லேக்ஸ்ங்க பேஸ் பிரைஸ் பிக்கு. ஸோ சூப்பரான ஒரு பிக்குங்க அது ஓப்பனிங்க்கு. அண்ட் 1 டவுன் ஆஸ் யூசுவல் சூரியகுமார் யாதவ். 2 டவுன்ல வந்து திலக் வர்மா, 3 டவுன் ஹர்திக் பாண்டியா, 4 டவுன் விஜய் சங்கர் வச்சிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஃபேசினேட்டிங். எனக்கு தெரிஞ்சு மேல போட்டுருக்கலாம். விஜய் சங்கர் அட் 3 டவுன் அண்ட் 4 டவுன் ஹர்திக் பாண்டியா போட்டுருக்கலாம். எனக்கு இல்ல, இல்ல. நீங்க முடிங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஐ மீன் இவங்க ஸ்குவாட் நல்லா அண்ட் இருக்கு. பட் 11ஸ்ல நெறைய பிரச்சனை இருக்கு. நீங்க முடிங்க நான் சொல்றேன். அண்ட் அடுத்தது வந்து வனிந்து ஹசரங்கா. அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு மிச்சல் ஸ்டார்க், ஜாஃப்ரா ஆர்ச்சர், ஜஸ்பிரீத் பும்ரா, சுயாஷ் சர்மா அண்ட் ஆகாஷ் மத்வால். ஆகாஷ் மத்வால் ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. ஓகே, உங்க 2023 சீசன் சூப்பரா போட்டாரு மும்பைக்கு. அண்ட் போன சீசன் லைட்டா ஆஃப் சீசனா இருந்திருக்கு. இந்த சீசன் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க. வசந்த், உங்க தாட்ஸ் என்ன? ஆன் டு யூ. ஆ ஃபர்ஸ்ட்டு என்னன்னா வியூவர்ஸ்க்கு சொல்லிடுறேன். ஜாஃப்ரா ஆர்ச்சர் வந்து இவங்க மாக் ஆப்ஷனுக்கு லிஸ்ட் பண்ண டைம்ல அவரு பிளேயர் லிஸ்ட்ல இருந்தாரு. பட் அவர் வந்து இது பண்ணல. ஷார்ட் லிஸ்ட் பண்ணல. ஸோ அது அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் மும்பை. ஸோ ஐம் அஸ்யூமிங் அவங்க வந்து ஜாஃப்ரா ஆர்ச்சர் இடத்துல வேற யாராவது ஒரு பிளேயர் வச்சிருப்பாங்க அப்படின்னு நான் வந்து அஸ்யூம் பண்ணிட்டு பண்றேன். இல்ல இந்த ஜாஃப்ரா ஆர்ச்சர் வச்சு கூட நம்ம ரிவ்யூ பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பில்ல. ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் என்னோட 11ஸ்ல ரயன் ரிக்கில்டன் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா இந்த இதுல பேட்டிங் கொஞ்சம் வீக் ஆயிட்ட மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நம்பர் 7ல வந்து கணித அசரங்கா வரதுன்றது ரொம்ப ரொம்ப ஹை அவருக்கு. அதே மாதிரி பெங்களூர்ல எதுக்குங்க உங்களுக்கு 2 ஸ்பின்னர்? எனக்கு அதுவே தெரியல. ஒரு ஸ்பின்னர் போதும். அதுக்கு மேல தேவையில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட லைனப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி ரோஹித் சர்மா, கயில் மேயர்ஸ் ஓப்பனிங், சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 1 டவுன். அதுக்கப்புறம் திலக் வர்மா 2 டவுன், 3 டவுன் வந்து விஜய் சங்கர், 4த் டவுன் வந்து ஹார்திக் பாண்டியா. அதுக்கப்புறம் வருவாருங்க ஜாஷ் இங்கிலீஷ் நம்பர் 5ல. அதாவது நம்பர் 5 டவுன். அதாவது நம்பர் 7ல அவர் வருவாரு. நம்பர் 8ல வந்து மிச்சல் ஸ்டார்க். ஆக்சுவலி நம்பர் 8ல இஃப் ரெக்வயர்ட் 2 ஸ்பின்னர் வேணும்னா வாட் ஐ வில் டூ இஸ் ஜாஃப்ரா ஆர்ச்சருக்கு பதிலா ஐ வில் பிளே வந்து இவரு மொயின் அலி விளையாடுவேன். ஸோ இட் வில் பி ஜாஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லாஷ் மொயின் அலி அட் நம்பர் 8. நம்பர் 9 வந்து மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 10 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 11 வந்து சுயாஷ் சர்மா. அப்புறம் இதுக்கு ஆகாஷ் மதுவால் வந்து என்னோட இது மாதிரி இம்பாக்ட் பிளேயர். இப்படிதான் என்னோடது இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பேட்டிங் டெப்த் பாத்தீங்கன்னா லிட்டரலா 8 வரைக்கும் இருக்கு. 8 வரைக்கும் அடிக்கிற ஆளுங்க தான் லிட்டரலா. அதே மாதிரி 9ல ஆடுற மிச்சல் ஸ்டார்க்கும் ஓரளவுக்கு டீசென்டான பேட்ஸ்மேன் தான். ஸோ டெக்னிக்கலி அவங்களுக்கு 9 வரைக்கும் பேட்டிங் இருக்கு. ஸோ சூப்பரான ஆக்சுவலி வந்து இவங்க காமிச்சிருக்கிற 11 விட நம்ம சொன்ன 11 ரொம்பவே பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. கைல் மேயர்ஸ் ஓவர் ரயன் ரிக்கில்டன் சூப்பரா இருக்கும். கைல் மேயர்ஸ் நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காரு லாஸ்ட் சீசன் பார்த்தோம். அண்ட் அதே ஒரு லெஃப்ட் ரைட் காம்போவும் கிடைக்கும் ஓப்பனிங்ல. ஸோ வெரி குட் இது. அண்ட் ஏங்க எல்லாமே ஃபில் ஆயிருக்குது இவங்க ஸ்குவாட். வனிந்து ஹசரங்கா எத்தனை ஸ்பின்னர்ஸோட போறாங்க தெரியல. பிளஸ் அவரோட அவைலபிலிட்டி கன்ஃபார்ம் ஆயிருக்கா? இல்ல அதான் வனிந்த அஸ்வரங்க அவைலபிலிட்டி கன்ஃபார்மா இருக்கு. பட் ஆனா ம், எனக்கு என்னன்னா என்னோட 11ஸ்ல அவர் ஆட மாட்டாரு ஃபர்ஸ்ட். அது ம். மும்பைன்றனால ஹி வுடன்ட் ஸ்டார்ட். இப்போ சுயாஷ் சர்மா வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டெல்லி பிரீமியர் லீக்ல கொஞ்சம் மட்டமா தான் போட்டாரு பவுலிங். ஸோ அவருக்காக நம்ம ஊர் பையன் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஜாத்வேத் சுப்ரமணியனை வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டா எடுத்து வச்சிருக்காங்க பேக்கப்பா. ஸோ இப்போ சுயாஷ் சர்மா இனிஷியலா நல்லா பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஜாத்வேத் சுப்ரமணியம்னு ஒரு பவுலர் இருக்காரு. ஸோ அவரை கூட ஆடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களோட தேவையே வராது. இங்க பாருங்க மிச்சல் இல்ல ஸ்டார்க், வரேன். எனக்கு ஒரு ஜாஃப்ரா கேள்விங்க. ஆர்ச்சர், வரேன். ஜஸ்பிரித் ஒரு சின்ன பும்ரா. ஆ ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம கைல் மேயர்ஸ் ஆடிட்டோம்னா, ஜாஷ் இங்கிலீஷ் கீழ ஆடுறாரோ? ஸோ ஹி வில் பி ஆர் ஆமா, கீப்பர் ஆமா. ரைட்? வனிந்து அசரங்க இடத்துல வந்து ஜாஷ் இங்கிலீஷ் ஜாஷ் ஆடுவாரு. இங்கிலீஷ் ஆடுறாரு. ஸோ அத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஜாஷ் இங்கிலீஷ் வில் பி ஆர் கீப்பர். ஓகே. ஸோ ஆமா. கீழ பேக்கப்பா குமார் குஷாக்ராவும் எடுத்திருக்காங்கங்க. என்ன சொல்ல ம். ஒரு ப்ரூவ் பண்ணலனாலும் ஒரு நல்ல பிளேயர் அவரு. அண்ட் முகேஷ் சௌத்ரி. ஓகே. அவர் யாருக்கு இதா எடுத்திருக்காங்க? ரீப்ளேஸ்மென்ட். ஆகாஷ் மதுவாலுக்கு. ஆகாஷ் மதுவால். ஆகாஷ் மக்வால். அண்ட் குல்தீப் சென்லாம் கடைசியா எடுத்தாங்க ஆக்சிலரேட்டட் ஆப்ஷன்ல. அண்ட் இல்ல அதான் ராமன் போவல். பேஸ் பவுலிங் பேட்டரிக்கு வந்து பேசிக்கலி பேக்கப் இருக்கு. எனக்கு என்னன்னா ராமன் பவுல் யாருக்கான பேக்கப்னு எனக்கு தெரியல ஆக்சுவலி.
எந்த இடத்துல ஆடுவாங்க ராமன் போகல? என்ன பொசிஷன்ல ஆடுவாங்க? மேபி லைக் ஆக்சுவலி ஜாஷ் இங்கிலீஷ் ராமன் செட் ஆகலனா? பாலுக்கு வந்து நம்பர் அப்போ ஜாஷ் இங்கிலீஷ் செட் ஆகலன்னா நீங்க மேல ரயன் ரிக்கல்டன் ஆடி கீழே வனிந்தோசராங்க்கு பதிலா வந்து நீங்க ராமன் பால் ஆடுவீங்களா? பேட்டிங் டெப்த் வேணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஷ் இங்கிலீஷ் இஸ் பெட்டர் பெட் நம்பர் 7ல. அதான் அவரு ஹிட் ஆகலன்னா நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா, 4 திலக் இல்ல ஆடிட்டு அவர் 5 ஹிட் ஆகலன்னா இங்க ராமன் பவல். பாருங்களேன். இப்போ நம்ம லைனப் எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங் வந்து கைல் மேயர்ஸ், கீழே வந்து ஜாஷ் இங்கிலீஷ். இப்போ ஒருவேளை இவர் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். யாரு அவர் பேர் டக்குனு வாயில வர மாட்டேதுப்பா. இவரு ஜாஷ் இங்கிலீஷ் செட் ஆகலனா ஜாஷ் இங்கிலீஷ் செட் ஆகலன்னா மேல அப் டாப் வந்து நான் என்ன பண்ணிடுவேன்னா ஜாஷ் இங்கிலீஷை வந்து தூக்கி வெளியே போட்டுட்டு மேல ரைன் ரிக்கல்டன் ஆடிடுவேன் இன்ஸ்டெட் ஆஃப் கைல் மேயர்ஸ். கீழே வந்து நான் மோயின் அலி ஆடிக்குவேனே. ஆக்சுவலி மோயின் வனிந்தாஸ் அலி ராங்கக்கு அவர் தானே ரிப்ளேஸ்மெண்ட். பேட்டிங் ம். ஸ்பின்னர் அவர் தானே ரிப்ளேஸ்மெண்ட். யாருக்கு வந்து ராமன் பால் ரிப்ளேஸ்மெண்ட்னு எனக்கு தெரியல. எனக்கு அவங்களோட தாட் ப்ராசஸ் இதுல என்னன்னு புரியல. ப்ராபப்ளி வியூவர்ஸ் உங்களுக்கு யாருக்காவது புரிஞ்சுதா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா தான் இருக்காங்க. ம். ஸோ நீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் எனக்கு இது வரைக்கும் அவங்களோட அந்த தாட் ப்ராசஸ் அதுல மட்டும் புரியல. பட் எஸ், ஆக்சுவலி என்னோட லைனப்ல பாத்தீங்கன்னா கன்சிடரிங் ஜாஃப் ராச்சர் இஸ் நாட் ஃபிட். இப்போ ஜாஃப் ராச்சரே இல்லைன்னு வச்சுக்கலாம் அந்த ஸ்குவாட்ல. அப்பவும் என் லைனப் எப்படி இருக்கும்னா ஜாஃப் ராச்சருக்கு பதிலாக மதுவால் வில் பி தேர் இன் மை லெவன்ஸ். பட் என் லெவன்ஸ்ல ஆல்ரெடி நீங்க பாத்தீங்கன்னா இவங்க இல்ல வனிந்தோசராங்க இல்ல. ஸோ இன்னொரு ஸ்பின்னருக்கு வாட் ஐ வில் டூ இஸ் ஜாத்வேத் சுப்ரமணியம் வந்து என்னோட பேக்கப் ஐ மீன் இம்பாக்ட் பிளேயரா இருப்பார். ஸோ உங்களுக்கு 2 ஏங்க ஸ்பின்னரும் கிடைச்சிருவாங்க. 3 சீமர் அப் டாப் லைக் ஃபுல் சீமர்ஸ் இருப்பாங்க. இது போக விஜய் சங்கர் வந்து கொஞ்சம் அவரால கை சுத்தி போடவும் முடியும். ஹார்திக் பாண்டியா இஸ் ரொம்ப ரொம்ப டீசென்டான பேசர். ஸோ இங்க 4 பேசருக்கு வேலையே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஜாஃப்ரா சரி இல்லவே இல்லைன்னு நீங்க ஸ்குவாட்ல வச்சீங்கன்னா கூட இந்த ஸ்குவாட் நல்ல ஸ்குவாட் தான். யா அண்ட் சூப்பர் ஸ்குவாட். ஆக்சுவலி அவங்க பார்க்க காமிச்ச பார்க்க பிளேயிங் பயமா 12 தான் விட வருது நம்ம ஆக்சுவலி. சொன்ன பிளேயிங் 12 இஸ் வெரி வெரி பெட்டர்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு அதான் 20 மெம்பர்ஸ் பிளேயிங் 12 எடுத்துக்கோங்க. தான் கொஞ்சம் அதான் 20 மெம்பர்ஸ் எடுத்திருக்கிறதுனால நம்மளால கொஞ்சம் ப்ளே பண்ண முடியுது அந்த 12க்கு. பட் செம ஸ்குவாட், எந்த டவுட்டும் இல்ல. சூப்பர் ஸ்குவாடுங்க. எனக்கு வந்து இந்த ஸ்குவாடோட ரேட்டிங்ஸ்க்கு வந்துரும். நான் வந்து மும்பைக்கு வந்து 9 கொடுக்குறேங்க. சாலிடா 9 இல்ல 10 கூட கொடுக்கலாம். ஆனா அவங்க பிளேயிங் 12 காமிச்ச பிளேயிங் 12 சரியில்லை. அதனால நான் வந்து ஒரு 9 கொடுக்குறேங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஆக்சுவலி ஐ வாஸ் திங்கிங் மோர் ஆஃப் 9.75 இல்ல 9.5. ஏன்னா இந்த ஸ்குவாட்ல ஆக்சுவலி வீக்னஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்க பிளேயர் தான். இதுல ஃபார்ம்ல இல்லாத பிளேயர் அப்படின்னு பார்த்தா ஆகாஷ் மதுவாலும் சுயாஷ் சர்மாவும் மட்டும்தான். மத்த எல்லாருமே செம பேய் ஃபார்ம்ல இருக்காங்க. விஜய் சங்கர் வந்து கொஞ்சம் டீசென்ட்டா ஆடி இருக்காரு டொமஸ்டிக்ல. மத்தபடி அப் டாப் வந்து லிட்டரலா இந்தியன் லைனப்ல இருக்கிற எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரி ஆம், வரேன். ஒரே ஒரு கேள்வி. ஒரு 9.5 வச்சுக்கோங்களேன். 9.5 வச்சுக்கோங்களேன். ஓகே 9.5. விஜய் சங்கருக்கான அதே ரீப்ளேஸ்மெண்ட் யாரு? மாதிரி ஐம் மேக்கிங் a bold கால். ஒருவேளை இதே ஸ்குவாடோட மும்பை வந்து போனாங்க ஐபிஎல்னா தே ஆர் வின்னிங் த கப். ஷோரா சரியான ஸ்குவாடுங்க. பட் ஆனா விஜய் சங்கரோட இது என்னங்க? ஃபார்ம் அவரு ரீப்ளேஸ்மெண்ட் கிளிக் இல்ல. ஆகலனா ஸோ ஆ இல்ல அதுக்கு அதான். அவருக்கு இப்ப அவரு கிளிக் ஆகலன்னா ஐம் அஸ்யூமிங் தேல் ரோமா லைக் அந்த பிளே அரவுண்ட் வித் ஃபாரின் ஆல்ரவுண்டர். ஸோ இப்போ பேசிக்கலி எல்லா இடத்துலயும் நமக்கு ஏன் அந்த பிரச்சனை வருதுன்னா மார்க் ஆக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா ஆக்ஷன் டைனமிக்ஸே வேற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் ஆக்ஷனுக்கும் இதுக்கும் ஆக்ஷன் டைனமிக்ஸே டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இஷ்யூ அப்படின்னு நம்ம என்னன்னு பேசலாம்னா அதுல பிளேயர்ஸும் கொஞ்சம் கம்மியா தான் அனுப்புவாங்க. லைக் இப்போ இதுல ஒரு 500 பிளேயர்னா அதுல ஒரு 200 300 பிளேயர் தான் வந்து மார்க் ஆப்ஷன்ல இருந்து விடுவாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பேக்கப்ஸ் கம்மியா இருக்க மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். பட் எஸ் இட்ஸ் ஃபைன். விஜய் சங்கர் மட்டும் தான் ஆக்சுவலி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்றனால தான் நான் 9.5 கொடுத்தேன். இல்லைன்னா 10 on 10. யா ஸோ இது முடிச்சுட்டு அடுத்தது வரவங்க தான் ஈசாலா கப் நம்தே. ஈசாலா இல்ல கப் அதான் நம்தே இப்ப நம்ம எப்படி போறோம் பாருங்க. லிட்டரலா 2 ஹையஸ்ட் கப் அடிச்ச டீம் இன்னொரு கப் அடிக்காத டீமுக்கு போறோம் இப்ப. ஈசாலா கப் நம்தே டீம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோலயும் வந்து இவங்க சரியா பண்ணல, வேலையை சரியா கை பண்ணல, ஊத்திக்கும். சரியா பண்ணலன்னு சொல்லிட்டே இருந்தோம். ஓகே. அப்படியே அவங்க ஸ்குவாட பார்த்தோம்னா, ஆ என்னங்க சொல்ல? சரி நான் ஃபர்ஸ்ட் பிளேயிங் 12 சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விராட் கோலி. விராட் சொல்லுங்க கோலியவே சார். கேப்டனா வச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு இது. அண்ட் டேவிட் வார்னர் அட் பேரிங் வித் விராட் கோலி. அண்ட் 1 டவுன் வில் ஜாக்ஸ், 2 டவுன் ரஜத் பட்டிதார், 3 டவுன் வெங்கடேஷ் ஐயர், 4 டவுன் ஜிதேஷ் சர்மா அண்ட் 5 டவுன் அசுதோஷ் சர்மா. அதுக்கப்புறம் வந்து தீபக் சார் வராரு அண்ட் சாய் கிஷோர், ட்ரெண்ட் போல்ட், யஷ் தயால் அண்ட் முகேஷ் குமாருங்க. எங்க இப்ப பார்த்தா எப்படிங்க இருக்கு?
இப்பவுமே எனக்கு அதே ஃபீல் தான். உங்களுக்கு மேபி டிஃபரெண்ட்டா இருக்கலாம். கேட்கும்போது அப்படிதான் இருக்கும். இந்த லைனப்ப நீங்க எப்பவுமே ஒரு பிளேயிங் 11 பார்க்கும்போது நேம்ஸ மட்டும் பார்க்கக்கூடாது. அதான் அந்த லைனப் அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு கேட்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரியாக்ஷன் இருந்தது. சரியா? ஸோ இப்போ ஐ அம் வரேன். அஸ்யூமிங் நீங்க இந்த ஸ்குவாட் நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. வரேன். கொஞ்சம் இது பண்ணலாம். சரியா? ஒரே செகண்ட். இல்ல அதான். ஆ. இப்ப என்னது கேட்கல. இல்ல நான் வந்து அப்படியே வந்து நான் சொல்ல நீங்க ஒரு பிளேயரா அனலைஸ் பண்ணுங்களேன். இந்த வாட்டி இந்த டீமுக்கு. இல்ல. இது இது நம்ம பிளேயர் வைஸா அனலைஸ் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா, பிளேயிங் 11 வந்து எப்படி போகணும்னா, அங்க ஓகே. 11ஸ் எப்படி இருக்கும்ன்றத தான் நம்ம அனலைஸ் பண்றோம். இப்போ இவங்களோட இந்த 11ஸ் வச்சு நான் சொல்றேன். பேசிக்கலி 12 ம். விராட் கோலி இஸ் ஓப்பனிங் வித் டேவிட் வார்னர். ஓகே. வில் ஜாக்ஸ் நம்பர் 3. ஓகே. நல்லா தான் ஆடுனாரு. நம்பர் 4ல ரஜத் பட்டிதார். மறுபடியும் எனக்கு ஓகே. நம்பர் 5 வெங்கடேஷ் ஐயர். இதுவரைக்கும் எங்கேயாவது வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 5 ஆடி பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து அவர என்ன பண்ணலான்னா, கஷ்டங்க. சொல்லுங்க. நம்பர் என்ன 5ல நான் பண்ணலாம்? பார்க்கல. அவர தூக்கி மேல போடணுங்க. மேல போட்டீங்கன்னா, வில் ஜாக்ஸ் ஆக்சுவலி நேச்சுரலா ஓப்பனர். அவரையே நீங்க நம்பர் 3 அனுப்புறீங்க. சரியா? அவர நம்பர் 4லாம் நீங்க அனுப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணுவீங்க? ஐ திங்க் இப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு மொத்தமான அடி வாங்குது கரெக்ட்டா? ஐ வில் கோ லைக் விராட் கோலி அண்ட் வெங்கடேஷ் ஐயர் ஆஸ் ஓப்பனிங். 1 டவுன் வில் ஜாக்ஸ், 2 டவுன் ரஜத் பட்டிதார் அண்ட் அவருக்கு கீழ ரச்சின் ரவீந்திரா ஆடுவாங்க. ஆர் மேல ரச்சின் இப்படி ரவீந்திரா மாத்தி இங்க பாருங்க. இல்ல. ரச்சின் ரவீந்திரா முதல்ல T20 ஏஸ்லயே ப்ரூவ் பண்ணதில்ல. சரியா? அதுலயும் அவர் மிடில் ஆர்டர்ல ஆடுனதே இல்ல. நம்பர் 3க்கு கீழ அவர் ஆடுனதே இல்ல. அப்போ மறுபடியும் நீங்க ஒரு தப்பு பண்றீங்கல்ல. யாஹ்! சோ சோ ஹூ இஸ் யூர் நம்பர் 5? இல்ல. ஐ வில் கோ வித் அனுஜ் ராவத்துங்க. வேற இது இல்ல. போன வாட்டி அனுஜ் ராவத் தான் போணும். அண்ட் நம்பர் 5ல அனுஜ் ராவத் எப்படி ஆடுனாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? போன சீசன் வந்து கழுவி கழுவி ஊத்துன மாரி ஆடுனாரு. அ ம். வேற யாரும் அப்போ இல்லங்க. அதுதான் வெங்கடேஷ் ஐயர வந்து நம்பர் 5 டிமோட் பண்றாங்க. பயங்கரமா டிமோட் பண்றாங்க. இல்ல. கொஞ்சம் மனசாட்சியோட எடுக்கணும் ஸ்குவாடெல்லாம். சரியா? இந்த இது சொல்லுவாரு, பீடாக் சொல்லுவாரு, "மனச அடகு வச்சுட்டு வந்து எடுக்குறாங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அந்த மாரி தான் இருந்தது. யோவ்! நான் பார்த்துட்டேன். வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 5 கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களாய்யா? ஒரு ஹோம் ஒர்க்ன்னு ஒண்ணு பண்ணியிருந்தா வெங்கடேஷ் ஐயர நம்பர் 5ல ஆடுவீங்களா? அண்ட் ஜிதேஷ் சர்மாவும் ஒரு மாரி 6ல ஆடுறாருங்க. அவரும் லைட்டா ஒரு இங்க பாருங்க ஜிதேஷ் சர்மா என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நேச்சுரல் நம்பர் 5. அவர் ஆ. பஞ்சாப்க்கே நம்பர் 5 தான் ஆடுவாரு யூசுவலா. ம். பட் ஆனா இந்த கொஞ்சம் அவுட் ஆஃப் ஒரு ஃபார்ம் போய் சஷாங்க் சிங்கும், அசுதோஷ் சர்மாவும் நல்லா ஆடுனோனே தே புஷ்ட் ஹிம் பிலோ. ஆ பட் ஆனா அவரோட பெஸ்ட் பொசிஷன் வந்து 2023ல வந்து ஹி பிளேட் நம்பர் 5 பியூட்டிஃபுல்லா ஆடுனார் நம்பர் 5ல. அண்ட் அசுதோஷ் சர்மா அதே மாரி இஸ் பாருங்க ப்ரூவன். இல்ல. இதுல இன்னொன்னு இருக்கு. இந்த பேட்டிங் லைனப் 6ஓட முடிஞ்சிருச்சு. 7ஓட முடிஞ்சிருச்சு. 8, 9, 10, 11 எல்லாருமே பவுலர்ஸ். இதுல சாய் கிஷோர் ஆடுவாருன்னு சொல்லலாம். அது டூ சம் எக்ஸ்டென்ட் எஸ் ஒத்துக்கிறேன். மேபி அவர 8 வச்சுக்கலாம். 9ல தீபக் சஹர், 10, 11 சோ 3 வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகே. தீபக் சஹர் பதிலா ஷர்துல் தாக்கூர் போட்டுக்கோங்கங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி போட்டீங்கன்னா, இட் வில் பி பெட்டர்ன்னு நெனைக்கிறேன். சரி உங்களுக்கு உங்களுக்கு பவர் பிளேல ஒரு 40 ரன் குடுக்குறவங்கள விட ஓவராலா ஒரு 45 ரன் குடுக்குறவங்க வேணும்ன்றீங்க. அதானே? பெட்டருங்க. பேட்டிங் கிடைக்குதுல்ல. டெப்த் கிடைக்குதுல்ல பேட்டிங்ல. அண்ட் சரி தீபக் பேட்டிங்ல சஹர் அவரு இப்ப எனக்கு என்னன்னா இல்ல. இப்ப எனக்கு என்னன்னா, இது நடக்கிறது பெங்களூர்ல. சரிங்களா? இப்போ பெங்களூர்ல முதல் 7 பிளேயர் அடிக்காதது 8வது பிளேயர் அடிக்க போறாங்களா? முதல்ல எனக்கு அத சொல்லுங்க. எங்க ஆனா இப்போ 7 பேர் அடிக்கிறேன்னா 8வது ஒரு இதுக்காக வேணும்லங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் இனிஷியல் அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி நான் என்ன கேட்கிறேன், இவங்க எல்லாரும் அடிக்காதத ஷார்துல் தாக்கூர் அடிச்சுருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி கேட்கிறேன் வச்சுக்கோங்க. இல்ல இப்ப கடைசியில கொஞ்சம் ரன்ஸ் இல்ல இனிஷியலா பேட்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ் தேவைன்னா ஷர்துல் தாக்கூர் கேன் ஹிட்டுங்க. அவங்க அடிக்க முடியாதத இவர் அடிப்பாரான்னு நான் கேட்க விரும்பல. பட் ஆனா இவர் இருந்தா ஒரு இதா இருக்கும். கடைசியில வந்து கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்றதுக்கு பைல் அப் பண்ண வந்து சரி யூஸ்ஃபுல்லா ஆல்ரெடி இருக்கும். சரி ஓகே. சரி ஓகே. நான் மறுபடியும் வரேன். உங்க பாயிண்ட்லயே உங்கள மடக்குறேன். ஆ இப்போ இந்த பவுலிங்ல உங்களுக்கு யாரு டெத் ஓவர் போட போறா? அத சொல்லுங்க. எஸ் டேயாருங்க. ஆனா அவர் கூட யார் பேர் அப் பண்ண போறாங்கன்னு தான் தெரியலங்க. முகேஷ் குமார் முகேஷ் ப்ராபபிலி. குமார். அவங்க யா. ஆக்சுவலி அதத்தான் சொன்னாங்க. முகேஷ் குமார் தான் போட போறாங்க. முகேஷ் குமாரோட டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. அவரு சூப்பரான மிடில் ஓவர் பவுலர். ஹி டசன்ட் டூ வெல் இன் டெத். டெத்ல நல்லா போடுற ஆள் கிடையாது அவரு. இப்ப நீங்க அவரு ஏன் தெரியுமா போட மாட்டாரு? இப்ப நீங்க ஷமி பாருங்களேன். ஷமி டெத்ல நல்லா போட மாட்டாரு. அப் டாப் பவர் பிளேலயும் இதுலயும் நல்லா போடுவாரு. மிடில் ஓவர்ஸ்லயும். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து அடிக்கிற பவுலர்ஸால டெத்ல நல்லா போட முடியாது. மடக்கி மடக்கி அடிப்பாங்க. இங்க ஸ்பெஷலிஸ்ட் டெத் பவுலர் யாருமே இல்ல. ஆனா இங்க இந்த காமெடி என்னன்னா, பிரெயின் ஃபேட் லிட்டரலா நீங்க கேட்கும்போது இப்ப நான் சொல்றேன். இப்போ புரியும் நான் ஏன் இது வந்து ஒரு மட்டமான ஸ்குவாட் அப்படின்னு. தீபக் சேர் ஒரு பவர் பிளே பவுலரா? ஒத்துக்கிறீங்களா? ம். தீபக் சஹர் பவர் பிளே ட்ரென்ட் பவுலர். போல்ட் பவர் ட்ரென்ட் பிளே போல்ட் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட்டா? பவுலர். சாய் கிஷோர். சாய் கிஷோர் பவர் பிளே பவுலர். ஓகேவா? ம். யஷ் தயாலும் ஆக்சுவலி போன தடவ பவர் பிளேல தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. அவர் 2 ஓவர் முடிச்சிருவாரு அங்கேயே. 1 ஓவர் மிடில் ஓவர்ஸ்லயும், 1 ஓவர் டெத் ஓவர்லயும், இல்ல 2 ஓவர் டெத் ஓவர்லயும் போடுவாரு. சோ லிட்டரலா 4 பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் பவுலரோட போறீங்க.
இப்போ சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க ஸ்குவாட் நல்லா இருக்கான்னு. இதுல பேக்கப்ஸ் பாருங்க. அதுதான் இதுக்குள்ள ஃபன்னு. பேக்கப்ஸ் பாருங்க. அதுலயும் எல்லாருமே பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் தான். ஜேசன் பெரன்டாஃப் அப் டாப் ஸ்விங் பண்ணுவாரு. அவரு ட்ரெண்ட் போல்ட்க்கு ரீப்ளேஸ்மென்ட் வச்சிருக்காங்க. தட்ஸ் ஃபைன் பை மீ. எனக்கு அது பிரச்சனை இல்ல. வைஷாக் விஜய். அனுஜ் இது ஷாதுல் உங்களுக்கு ஷாதுல் தாக்கூர் தான் டெத் பவுலர் ஓகேவா? ஷார்துல் தாக்கூர் டெத்ல போட்டா மொத்த டீமும் டெத் ஆயிட வேண்டியதான். மொத்தமா போட்டு உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. ஓகே. அப்ப அப்ப அவரும் இல்ல. வைஷாக் விஜயகுமார் அவரும் வந்து ஒரு எஸ் தயாளோட பேக்கப் மாரி பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன். இல்லன்னா மேபி முகேஷ் குமாருக்கு ஒரு பேக்கப்பா பார்க்கலாம். யாருக்கு தெரியல. ஐ மீன் ஐ திங்க் தட் இஸ் த தாட் ப்ராசஸ் நான் நெனைக்கிறேன். அவரும் பெருசா டீசென்ட்டாலாம் பண்ணிரல. டெத்ல சொல்றேன். பவர் பிளேல சூப்பரா போட்டாரு. ஐ திங்க் பவர் பிளேல பவுல்ட் ஃபியூ மிடில் ஆர்ஸ்லயும் கொஞ்சம் போட்டாரு. அட் லைக் வொர்ஸ்ட் கேஸ் என்னவா இருக்கும்னா, அவங்களோடது என்ன பிளான் இருக்கும்னா, எஸ்ஐஎல் 2 ஓவர் வந்து டெத்ல 1 ஓவர் வந்து ட்ரெண்ட் போல்ட், 1 ஓவர் தேல் ஸ்குவீஸ் இன் வித் முகேஷ் குமார் இல்லன்னா வந்து ஒரு வைஷாக் விஜயகுமார் வந்து தேல் பிளே அஹெட் ஆஃப் தீபக் சேகர் அண்ட் அங்க இருந்து ஒரு ஓவர் எடுத்துக்குவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்ப ஸோ ஆல்ரெடி பேட்டிங்ல குளறுபடி. இப்ப ஆல்ரெடி வெங்கடேஷ் ஐயர் நம்பர் 5ல ஆடி ஒரு காமெடி பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. அது ஒரு பிரச்சனை. இப்ப பவுலிங்ல 4 பவர் பிளே பவுலரோட போறீங்க. இதோட தாட் ப்ராசஸ் உடைய அர்த்தம் என்ன? இப்ப சொல்லுங்க. நீங்க தானே நல்ல ஸ்குவாடுன்னு சொன்னீங்க. இப்ப சொல்லுங்க. சரி சாரிங்க, நான் மன்னிச்சிருங்க. உங்கள கேக்குறேன். தனித்தனியா இல்ல தனித்தனியா நான் தான் பார்க்கும்போது கேக்குறேன். நல்லா நான் இருக்கு. உங்கள கேக்குறேன். அதாங்க விவேக் டைலாக் மாதிரி தாங்க ஆகுது. பிரிச்சு பேசினா இதா இருக்கு, சேர்த்து பேசினா சைலண்டா இருக்கு, பிரிச்சு பேசினா வயலண்டா இருக்குன்னுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்குவாட் இது. தனித்தனியா பார்க்க நல்லா இருக்காங்க. மொத்தமா பார்க்கும்போது என்னடா ஸ்குவாடு அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அஹ் என்ன சொல்லுங்க, மறுபடியும் ஈசாலா கப் நம்மதே போச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த ஸ்குவாட் எடுத்துட்டு போனாங்கன்னா. இத வச்சுட்டு அவங்க ஜெயிச்சாங்கன்னா ஐ வில் பி வெரி ஷாக்ட். யா. இத வச்சு ஸோ ஜெயிச்சாங்கன்றத விடுங்க. இத வச்சு அவங்க பிளே ஆஃப்ஸ் போனாங்கனாலே நான் ஆச்சரியப்படுவேன். 1% சான்ஸ் போவாங்க. ஸோ சரி, சரி. ஒரு விராட் கோலியை மறுபடியும் கேப்டன் இல்ல. ஆக்கியிருக்காங்க. இங்க பாருங்க. நான் அது 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 அதுல நான் இன்னொன்னு சொல்றேன். அந்த 1% சான்ஸ் ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலி அவங்க தான் ஒழுங்கா ஆடல. தே வேர் அன் ஆல் அவுட் பேட்டிங் அட்டாக். அவங்க ஒழுங்கா பேட்டிங் ஆடல. அதான் பிரச்சனை. அவங்களோட பவுலிங் எப்பவுமே அவங்க ஸ்ட்ரென்த் கிடையாது போன சீசன்ல. பேட்டிங் தான் ஸ்ட்ரென்த். அந்த பேட்டிங் ஒழுங்கா ஆடலன்றனால தான் அந்த பிரச்சனையே வந்தது. சரிங்களா? சோ அந்த 1% சான்ஸ் கதையெல்லாம் இதுல சொல்லாதீங்க. அவங்க உண்மையே நல்ல ஸ்குவாட் தான் இருந்தாங்க போன தடவ. பட் அதுல பிரச்சனை என்னன்னா, கொஞ்சம் பவுலிங் வீக்கா இருந்ததுனால எவ்வளவு குடுத்தாலும் திருப்பி போயிடுச்சு. பட் வென் தே சேஸ்ட் வெல். ஸோ யா. ஸோ ஈசாலா கப் நம்ம டீம் ஆன மார்க், என்னோட மார்க் வந்து இனிஷியலா கொஞ்சம் ஏதோ வச்சிருந்தேன். இருங்க. இவரு இனிஷியல் மார்க்க ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும். நான் இனிஷியலா ரிவ்யூ நான் வந்து பண்றதுக்கு முன்னாடி பார்த்த என்ன உடனே மார்க் வச்சிருப்பீங்க? டீம் நல்லா இருக்கு. அவங்க வீடியோ பார்க்கும்போது பார்க்க நல்லா இருக்கு. இவங்களே அடிக்கடி ஊத்தணும் இந்த மாதிரி ஒரு இது வச்சுட்டு நான் ஒரு 7 வச்சிருந்தேங்க இனிஷியலாவே. ஆனா இவர் சொன்ன அப்புறம் வந்து ஊத்திக்கிச்சு. நான் வந்து 5 தரேங்க. நீங்க? நானும் கிட்டத்தட்ட 5.56 அந்த ரேஞ்ச்ல. இல்ல எனக்கு இங்க புரியவே இல்ல லிட்டரலா. இப்ப ஆக்சுவலி உங்களுக்கு நம்பர் 5ல இன்னொரு பிளேயர் யார் தெரியுமா இருக்கா? லலித் யாதவ் மட்டும் தான். வேற யாருமே இல்ல. லலித் யாதவா? லலித் யாதவும் டெல்லிக்கு ரொம்ப டீசென்ட்டாலாம் பண்ணிரல. எனக்கு என்னன்னாங்க, ஆர்டிஎம்ம போய் அனுஜ் ராவத்துக்கு போடுறீங்களே, கொஞ்சம் காசு இங்க தான் பிரச்சனையே இங்க தான். நான் சொன்னேன் நான் சாய் கிஷோர் 10 crores ஒரு பிரச்சனைன்னு. சாய் கிஷோர்ட்ட அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலன்னா, அவங்க ஈஸியா அனுஜ் ராவத்துக்கு ஆர்டிஎம் பண்றதுக்கு பதிலா மஹிபால் லோம்ரோருக்கு ஆர்டிஎம் பண்ணிருக்கலாம். அண்ட் தே ஹேட் அவருக்கு எங்க ஒன் ஐடியாலாம் அனதர் போய் ஆர்டிஎம். இன்னொரு ஆர்டிஎம் கையில வேற வச்சிருந்தாங்க அவங்க. ஆமா கையில மஹிபால் காசு இல்ல. லோம்ரோவர் காசு மட்டும் இருந்தா தான் ஆர்டிஎம் பண்ணுவாங்க. மஹிபால் லோம்ரோவர் மட்டும் ஆர்டிஎம் ஆயிருந்தாருன்னு வச்சுக்காங்களேன். இந்த ஸ்குவாடோட சூப்பர் ஸ்கோரா இருந்திருக்கும் பேட்டிங்ல. பேட்டிங் லைன் அப்படியே மொத்தமா மாறி போயிருக்குங்க. மாறி இந்த இருந்திருக்கும். நம்பர் எஸ். கண்டிப்பா நான் அக்ரி பண்றேன் அந்த பாயிண்ட்ல. இதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. நம்பர் 5ல வந்து மஹிபால் லோம்ரோவர், நம்பர் 6ல ஜிதேஷ் சர்மா, நம்பர் 7ல அஸ்வித் சர்மா. சூப்பர் ஸ்குவாட். நான் அதுல எந்த டவுட்டுமே நான் சொல்ல மாட்டேன். ஆனா பிரச்சனை இதுதான். அதே மாதிரி அஸ்வித் சர்மா இஸ் வெரி ரா. அதையும் நான் சொல்றேன். அவர்கிட்ட நிறைய பிரச்சனை இருந்துச்சு. பட் ஆனா somehow he clicked in பஞ்சாப். அந்த வீக்னஸ் நான் கவுண்ட் பண்ணாம கூட ஐ அம் சேயிங் திஸ் இஸ் a good squad if மஹிபால் லோம்ரோவர் was there. இல்லனா ஒரு ஐடியல் நம்பர் 5. யா. ஸோ ஈசாலா கப் நம்மதே. லிட்டரலா நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். வெங்கடேஷ் ஐயர் இஸ் an ஓப்பனர். ஓகேவா? அவர் நம்பர் 3ல ஆடிட்டு இருந்தாங்க கல்கட்டா. மாத்தி. நீங்க ஆக்சுவலி 4 ஓப்பனரோட ஆடுறீங்க. 4 பவர் பிளே பவுலரோட ஆடுறீங்க இந்த ஸ்குவாட்ல. ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க. என்னத்த சொல்ல. பேக்கப்பும் ஓப்பனர் பவர் பிளே பவுலர்ஸ். எனக்கு தெரிஞ்சு வியூவர்ஸ்லாம் என்ன கழுவி ஊத்த போறாங்க. நம்ம பெங்களூர் நான் எப்படி கழுவி ஊத்துறதுக்கு. பட் இட்ஸ் என்னங்க, ஓகே. கழுவி நல்லா ஊத்துங்க. பண்ணா நல்லா என்னோட பண்ணாங்கன்னு தான் தாட் சொல்லப் ப்ராசஸ் போறோம். அதுதான். இல்ல கரெக்ட்டா? அதான் என் தாட் ப்ராசஸ நான் சொல்லிட்டேன். பட் வியூவர்ஸ் மைட் நாட் அக்ரி. நான் எனக்கு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தாட் இருக்கு அப்படி. யா. ஸோ இத முடிச்சுட்டு அடுத்த டீம்
கேகே ஆர். மார்க் திருப்பி சொல்லுங்க. ஓ 5. 5 5.5. ஓகேவா? இதான் மார்க். இருங்க. நம்ம இல்ல. கடைசியா எல்லாருக்கும் சொல்லணும்ல. இப்போ நீங்க சிஎஸ்கேக்கு எவ்வளவு சொல்லியிருந்தீங்க? சிஎஸ்கேக்கு வந்து நான் வந்து 8 குடுத்தேங்க. ஆ, நான் 8 குடுத்தேன். நீங்க வந்து ஒரு 7.5 குடுத்தீங்க. அண்ட் மும்பைக்கு வந்து நான் வந்து ஒரு 9 குடுத்தேன். நீங்க 9.5 குடுத்தீங்க. 9.5 அண்ட் கொடுத்தேன். அடுத்தது வந்து ஆர்சிபிக்கு நான் 5 குடுத்தேன். அண்ட் நீங்க வந்து 5.5 குடுத்தீங்க. ஓகே. ஸோ இப்போதைக்கு லீடிங்ல இருக்கிறது வந்து அன்டவுட்லி மும்பை. அதுல எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து நம்ம அப்படியே வந்து டைட்டில் வின்னிங் டீம், சாம்பியன் டீம், டிஃபெண்டிங் டீம் அவங்கள பார்ப்போம். கல்கத்தா ஓபன் பண்ணுப்பா. நம்ம அவங்கள தான் இதுவரைக்கும் புகழ்ந்து தள்ளியிருக்கோம் நம்மளோட ரிவ்யூஸ்ல. யா. லிட்டரலா ரிவ்யூஸ்ல லைட்டா பாருங்க. இதுதான் இதுக்கு தான் நம்ம பாராட்டுனதோட ரிஃப்ளெக்ஷன் அங்க வருது பாருங்க. 21 பேர் எடுத்திருக்காங்க லைனப்ல. எப்படி 21. 21 அவங்க கம்மியான பட்ஜெட்ல வந்தாங்க. அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 55 க்ரோர்ஸோட கையில வந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் 51 நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். 51 க்ரோர்ஸ். யா. 51 க்ரோர்ஸோட வந்து அவங்க செமையா எடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோ வந்து செமையா பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க. எல்லா வீடியோ பார்க்கும்போது தே ஆர் வெரி வெரி குட். அண்ட் யா. அப்படியே பிளேயிங் 12 சொல்றேன் நானு. சுனில் நரேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. யா. சுனில் நரேன், ஃபில் ம். சால்ட் அட் ஓப்பனிங். 1 டவுன் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஸ் தேர் கேப்டன். அண்ட் அகைன் பிக் பண்ணிருக்காங்க. 2 டவுன் லயம் லிவிங்ஸ்டன், 3 டவுன் ரிங்கு சிங் அண்ட் ஆண்ட்ரே ரசல், ரமன்தீப் சிங், அப்துல் சமாத், ஆவேஷ் கான், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா. என்னங்க பேட்டிங் இப்போ டெப்த் எங்கேயோ சொல்லுங்க. போகுது கீழ. எங்க போயிட்டே இருக்கு. எப்படி இருக்கு ஸ்குவாட்? இது ம். 11. இது நான் நேரா அண்ட் இப்பவும் சொல்றேன். இந்த ஸ்குவாடோட பெஸ்ட் 11 இதுதான். அண்ட் பாருங்களேன். அண்ட் சரியான பேக்கப்ஸ். ஃபில் சால்ட் பேக்கப், ரஹமன்லா குர்பாஸ். சூப்பரா பேக்கப்ஸும் பக்காவா எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கரமா எனக்கு பண்ணியிருக்காங்க. புடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஆ அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஆக்ஸலரேட்டட் செட்டுக்கு வந்து தனியா ரிவ்யூ போடல. மார்க் வுட் அண்ட் தில்ஷன் மதுஷங்கா வந்து இது வச்சிருக்காங்க. ஆ பேட்டிங்கோட இந்த சரி பேக்கப்ஸ்ல. ஐ அம் அஸ்யூமிங் இப்போ வந்து எப்பயாவது யாராவது கொஞ்சம் மோசமா பண்றாங்கன்னா, ஐ அம் அஸ்யூமிங் அவன் வந்து சுனில் நரேன தூக்கி வெளிய போட்டுட்டு தே கேன் பிளே ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அப்படித்தான் அவங்க தாட்டா இருக்கணும். ஏன்னா லைம் லிவிங்ஸ்டன் ஐ அம் நாட் சீயிங் தெம் டிராப்பிங் ஹிம். இல்லன்னா ப்ராபப்லி ரசல் இன்ஜுரி கன்சர்ன்க்காக தே வுட் ஹேவ் டேக்கன் தில்ஷன் மதுஷங்கா அண்ட் மார்க் வுட்ன்னு நான் நினைக்கிறேன். மேபி அவங்க தாட் ப்ராசஸ் அதுவா தான் இருக்கணும். எனக்கு ஐ அம் நாட் ஷூர் வாட் தேர் தாட் ப்ராசஸ் வாஸ் தேர். பட் ஆனா மார்க் வுட் அட் 1.25 crores ஸ்டீல், லிட்டரல் ஸ்டீலு. தில்ஷன் மதுஷங்கா அகைன் சூப்பர் பவுலர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்கால அவரு 0.5 crores எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க எந்த அளவுக்கு நான் பாருங்களேன். ஆகாஷ் தீப் வந்து பேக்கப்ல இருக்காரு. அதுவும் 70 லட்சத்துக்கு. அப்படிப்பட்ட ஒரு லைனப் வச்சிருக்காங்க. இப்போ ஒண்ணுமே இல்ல. ஆகாஷ்தீப். யாரு ஃபெயில் ஆனாலும் இப்போ அவேஷ் கான் இப்போ இந்த லைன பாருங்களேன். அவேஷ் கான் வந்து டெத் ஓவர் போடுறவரு. சரிங்களா? மிடில் அண்ட் டெத் ஓவர் போடுறவரு அவரு. ஹர்ஷித் ராணா அப் டாப் நல்லா போட்டுட்டு இருக்காரு. அவரும் வைபவ் ஓவரன் தான் போட்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? சோ அவங்க லிட்டரலா என்னன்னா, அந்த பழைய 11 இருந்ததுல்ல, அந்த பழைய 11 அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் என்னன்னா, லைவ் லிவிங்ஸ்டன் வந்து ஸ்டார்க்குக்கு பதிலா ஆடுறாரு. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் அப்துல் சமத் வந்து லைன் அப்ல போட்டுருக்காங்க எக்ஸ்ட்ராவா. இவருக்கு பதிலா அங்க் வன்ஷி ஹூ இஸ் இன் த பேக்கப். யா. அதே மாரி அஸ்வின் அவ்வளோதான். கேட்டாரு. ஒய் நாட் ஏன் ஸ்டார்க்கு இந்த வாட்டி போலன்னு கேட்டாரு. அதுக்கு வந்து சொன்னாங்க. அவர் வந்து என்னதான் வந்து இதா இருந்தாலும் விக்கெட் எடுக்கல அவரு அப்படின்னு வந்து போல்டா சொன்னாங்க. இல்ல அது மட்டும் இல்ல. இங்க பாருங்க நான் சொல்றேன். சில டீம்ஸ் மாரி பட்ஜெட் ஸ்ப்ளர்ஜ் பண்ணல. தவறான பிளேயர்ஸ் மேல. ம். அவங்களுக்கு தேவையில்லங்க. அவங்க ஆல்ரெடி ஹர்ஷித் ராணா வச்சிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி வச்சிருக்காங்க. ஆ சுனில் நாராயண் வச்சிருக்காங்க. இது போக தே கேன் ஸ்குவீஸ் இன் வித் ஆண்ட்ரே ரசல். எதுக்கு அவங்களுக்கு ஸ்டார்க்கு? அவங்களுக்கு ஸ்டார்க் அது தேவையில்ல. தேவையில்ல. சூப்பர். இது பாருங்க. பேட்டிங் ஆர்டர் மட்டும் லைட்டா பாருங்க. எனக்கு கண்ணு உறுத்திட்டே இருக்கு. என்ன பேட்டிங் ஆடுறங்க? அப்துல் சமாத் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க. நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் வச்சிருக்காங்க. அது எல்லாருமே ஹிட்டர்ஸ் வேற. ஓகேவா? சும்மா அடிக்கிறவங்க கிடையாது. எல்லாருமே ஹிட்டர்ஸ். இல்ல அதுக்கு தான் ஸ்ரேயஸ் ஐயர் அட் நம்பர் 3. அதுக்கு தான் ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் ஆங்கர். 3. சோ போன நம்பர் தடவ 3 வந்து ஒரு அங்கிருஷ் ஆங்கர். ரகுவன்ஷி டீம் என்ன பண்ணாரோ, பேட்ஸ்மேன். ஒரு அங்கிருஷ் ஆங்கர். ரகுவன்ஷி நம்பர் 3ல என்ன பண்ணாரோ, அதே இவரும் பண்ணுவாரு. இல்ல எனக்கு என்ன தெரியுமா? எப்படியா நீங்க லைம் லிவிங்ஸ்டன் வந்து 11 crore எடுத்தீங்க உள்ள? எனக்கு அதுதான்யா புரியல. லைம் லிவிங்ஸ்டன் எப்படி அது கேகேஆர்ல ஒரு வந்து பிரெயின் ஃபெட் மூவ்மெண்ட்டுங்க. பிரெயின் ஃபெட்டா இல்ல பண்ணாங்க. பஞ்சாப் வந்து அவங்கள ஆர்டிஎம் பண்ணியிருக்கணும். எனக்கு புரியாதது என்னன்னா, எப்படி கேக்கற எடுக்க விட்டாங்க. ஏன்னா, இப்ப அவர் வந்தோனே பாருங்களேன், அந்த மிடில் ஆர்டர் பாருங்களேன். லயம் லிவிங்ஸ்டனு, ரிங்கு சிங்கு, ஆண்ட்ரே ரசல்,
Abdul Samad, who's a ம். decent finisher, along with Ramandeep Singh, who is also a very great finisher. என்ன மாரி மிடில் ஆர்டருங்க இது? Probably the best middle order in the whole squad, whatever is constructed till now. Actually, என்னோட மிடில் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, I will keep them ahead of Mumbai. ம். மிடில் ஆர்டர் பயங்கரமா இருக்கு. அண்ட் எனக்கு பேக்கப்ஸ் கூட பாருங்களேன். எல்லா பிளேயருக்கும் ஒரு ஏபிளான பேக்கப் வச்சிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துக்கும். அதான். இப்போ ஆக்சுவலி என்னன்னா, எல்லாருக்குமே இருக்கு. ஒரே ஒரு இது என்னன்னா, எனக்கு ஸ்டில் புரியாதது என்னன்னா, அந்த மார்க்வுட் தில்ஷன் மதுஷங்கர் மூவோடைய ரீசன் அப்படின்றது என்னன்னு தெரியல. ஏன்னா பேசிக்கலி அவங்களோட எல்லா ஓவர்சீஸுமே பேட்டிங் ஓவர்சீஸ் தான். பவுலிங் ஓவர்சீஸ் கிடையாது. ஸோ அவங்க யாருக்காக அவங்கள எடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, ஐ திங்க் இட் வில் பி ஈவன் பெட்டர். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக ஆக்சுவலி நான் மார்க் போடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இட் வில் பி 9.75 அவுட் ஆஃப் 10. காரணம் ஐ ஃபீல் ஐபிஎலுக்கு இருக்கிறதே ரொம்ப முக்கியம் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான மிடில் ஆர்டர். அது இவங்க கிட்ட தான் இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கு. நான் 9.75 கொடுக்கறதுக்கு ஒரே காரணம் அந்த 2 பிளேயர் வந்து ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் குறையே இல்ல. ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஒரு ரேமனல்லா குர்பாஸ் இருக்காரு. கீழ பவுலிங்ல யாருக்காவது பிரச்சனையா? அப் டாப் போடுறவங்கல எதனா பிரச்சனைனா உமேஷ் யாதவ் ஆடலாம். கொஞ்சம் டெத் ஓவர்ல யாராவது போடணும், இல்ல மிடில் ஆர்டர்ல போடணும்னா இவரு ஆகாஷ்தீப் ஆடலாம். இப்போ ஒரு ஆஃப் சீசன் வந்து சுனில் நரேன் ரொம்ப ரொம்ப மட்டமான சீசன் போடுறாரு அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் ஹிம், விச் யூ அவங்க தேவைப்படாது. பட் தேவைப்பட்டதே ஆனால் தே கேன் கோ வித் சம்ஒன் லைக் ஹர்ப்ரீத் பிரார். அங்குஷ் ரகுவன்ஷி வந்து அவங்க சும்மா பில்ட் பண்றாங்க லிட்டரலி ஒரு யங்ஸ்டரா. ஸோ தட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க ஸ்ரேயஸ் ஐயரை ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு. சூப்பர் ஸ்குவாட். அதுல எந்த டவுட்டும் இல்ல. எனக்கு என்னன்னா, சூப்பர் ஸ்குவாட். ஒருவேளை இஃப் தே ஹேட் செட் மார்க்வுட் அண்ட் தில்ஷன் மதுஷங்கர், ஐ வுட் செட் 9.9 அவுட் ஆஃப் 10. அந்த 0.1 நான் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, சுனில் நரேனால அந்த திருப்பி அந்த பழைய சீசன் எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அது ஒருவேளை அப்படி வரும்னா, இட் வுட் ஹவ் பீன் 10 on 10. யா. ஸோ எனக்கு வந்து நானும் 9.75 ஓடயே போறேன். என்னடா ஒரே மார்க் கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஸ்குவாட் வந்து அப்படி இருக்குங்க. சரியான ஸ்குவாடு. இதே ஸ்குவாடரா போனாங்கன்னா வந்து முட்டிப்பாங்க. மும்பையும் கொல்கட்டாவும் முட்டிப்பாங்க பார்த்துக்கங்க. செம்ம ஸ்குவாடுங்க. அதுவும் எல்லாருமே இன்ஃபார்ம்ல இருக்கிற பிளேயர்ஸ் கரெக்டா? ஸோ செம்ம ஸ்குவாடு. ஒரே ஒரு இது என்னன்னா, இதுல எல்லாருமே ஐபிஎல்ல ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பிளேயர்ஸ். அதனால தான் இவங்களுக்கு 9.75. மும்பைல என்னன்னா ஒரு ஜாஷ் இங்கிலீஷ் வந்து இன்னும் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கிடையாது. அதனால தான் அவரை நான் 9.5ல வச்சேன். இவங்க இதுல எல்லாமே ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பிளஸ் பேட்டிங் டெப்த் வந்து நம்பர் 8 வரைக்கும் இருக்கு நேச்சுரலாவே. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்காங்க. ரிங்கு சிங்கால ஒரு 2 ஓவர் நடுவுல தள்ள முடியும் தேவைப்பட்டதுனா. லைம் லிவிங்ஸ்டன் இஸ் 3 ஓவர் பவுலர் ஹிம்செல்ஃப். சுனில் நரேன் வேர்ல்ட் கிளாஸ் பண்றாரு. லிட்டரலா ஒரு 26, 27 ஓவர் போடுற அளவுக்கு ஒரு லைனப் வச்சிருக்காங்க. பிரச்சனையே இல்லைங்க. கேகேஆர் கிளாப் தட்டிக்கிறேன். அண்ட் அடுத்தது கேகேஆர் முடிச்சுட்டு எந்த டீமுங்க போலாம்? போன வாட்டி ரன்னர்ஸ் அப். உங்களோட ஃபேவரட் கேப்டனோட டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். என்னையா இல்ல என்ன என்னவோ நீங்க வந்து வில்லன் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றீங்க இந்தியன் ஃபேன்ஸுக்கு. போன மேட்ச்ல என்ன பிஜிடி சீரிஸ்ல என்னடானா இவர் ஆஸ்திரேலியன் சப்போர்ட்டருங்கிறீங்க. இதுல வந்து என்னடானா உங்க ஃபேவரட் டீமுங்கிறீங்க. யோ எனக்கு பேட் கமின்ஸே ஒரு கேப்டனா பிடிக்கும். அவரோட ஸ்ட்ராட்டஜி ஃபேவரட் பிடிக்கும். அவர் டீம்னு டீம்ஸ சொல்லங்க. வந்து ஃபேவரட் வழிநடத்திட்டு கேப்டன் இருக்கிற டீம்னு சொல்லுங்க. வேற அதுதான் 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 ஃபேவரட் கேப்டனா அது ஏன் நீங்க வந்து பதிவு பண்றீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல காமிச்சுக்கணும்ல. என்ன சிஎஸ்கே ஃபேன் ஆஹா. காமிக்கும் போது நீங்க பேட் ஃபேன் நான் காமிக்கணும். அதனால வந்து தெளிவா நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஐ அம் எ பேட் கமின்ஸ் ஃபேன். ஐ அம் நாட் an எஸ்ஆர்எச் ஃபேன். நான் யாருக்குமே ஃபேன்லாம் கிடையாது. ஒரு டீமுக்கு நான் ஃபேன்லாம் கிடையாது. ஐ சப்போர்ட் த டீம் ஹூ பிளேஸ் பெஸ்ட் கிரிக்கெட். யா. ஸோ வித் தட் பீங் செட் ஹைதராபாத்தோட 12 பார்க்கலாமா? அண்ட் எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் அண்ட் இவங்களுக்கும் எவ்வளோ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கை தட்டுறேன். நம்ம இன்னும் உள்ள போல 22 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலி ரொம்ப ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. புவனேஸ்வர் குமார் மட்டும் தான் எடுத்தாங்க மார்க்கி செட்ல. சூப்பர். கண்டினியூ. ஆனா இதுல வந்து ஒரே ஒரு இது என்னன்னா புவனேஸ்வர் குமார் மார்க்கி செட்ல இல்ல. சரி அதை விடுங்க. அது அப்புறமா பேசுவோம். அது வேற கதை. ஓ என்னன்னா நீங்க இதுல ரியல் ஆப்ஷன்ல சொல்றீங்களா? ரியல் ஆப்ஷன்ல யா. ஸோ ஓகே. கரெக்ட். அது மாறும். பட் நம்ம இப்போ இங்க தான் ரிவ்யூ பண்றோம். பட் எஸ் குட் பாயிண்ட். பிளேயிங் பெல்ஸ் வந்து டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா லாஸ்ட் இயர்ஸ் ஓப்பனிங் எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங். அண்ட் ஒன் டவுன்ல அஜின்கியா ரஹானே டு ஆங்கர். அவரோட ஃபார்ம் என்னன்னு தெரியல. அண்ட் அடுத்தது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் அண்ட் தீபக் ஹூடா. ஓகே, ரொம்ப க்ளோவா ஆடுறாரோ தெரியல. ஓகே பார்ப்போம். தீபக் ஹூடா, அபினவ் மனோகர் எப்படி ஜிடி விட்டாங்கன்னு தெரியல அவர். அண்ட் பேட் கமின்ஸ் புவனேஸ்வர் குமார், மிச்சல் சாண்ட்னர், துஷார் தேஷ்பாண்டே அண்ட் நிஷாந்த் சிந்து. ஓகே, என்ன நினைக்கிறீங்க?
ஸோ இப்போ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நிஷாந்த் இந்து எங்க ஆட போறாருன்னு எனக்கு தெரியல. அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அவர் ஆக்சுவலி ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்போ எமர்ஜிங் கப்ல வேற போய் நல்லா தான் ஆடிட்டு வந்தாரு. நான் அவரை ஹையா ரேட் பண்ணுவேன், அது உங்களுக்கு தெரியும். நிஷாந்த் சிந்துவை நான் ரொம்ப ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் அவரை. ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா இப்போ அந்த லைனப்ல நான் சொன்னேன் இல்லையா, வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு தவறான பொசிஷன்ல வச்சிட்டாங்கன்னு. தீபக் கூட ஆக்சுவலி எல்எஸ்டியுமே நம்பர் 6ல ட்ரை பண்ணாங்க. ஹி வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல் தேர். அவர் இல்லாம இந்த லைனப் அவங்க எப்படியாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி எழுதிருந்தாங்கன்னா இட் would have been a great lineup. மறுபடியும் ஒரு 9.5 9 அந்த ரேஞ்சில் கொடுத்துருப்பேன். வாட் அபவுட் ஹென்ரி கிளாசன் பிலோ அண்ட் தீபக் கூட மேல? ஹென்ரி கிளாசனுக்கு அது ரொம்ப ரொம்ப கீழே. ஒரு நல்ல குவாலிட்டி பேட்ஸ்மேன் நீங்க அவ்வளவு கீழே ஆடக்கூடாது, நம்பர் 6ல ஆடக்கூடாது. அதுவும் கரெக்ட் இருக்கும்னா நான் சொல்றேன் பாருங்களேன். ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படியே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இதுல. ஃபார் மீ இட் இஸ் டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா. ஆக்சுவலி அஜிங்க ரானே will not play in my 11s. அவர் இல்ல நிஷாந்த் சிந்துல ஐல் ஸ்டார்ட். அதுக்கப்புறமா நிஷாந்த் சிந்து நல்லா இல்லைன்னா ஐல் கோ ஃபார் எய்தர் ஆஃப் அஜிங்க ரானே இல்லைன்னா வந்து ஒரு யாஷ்தாலுக்கு வந்து நான் போவேன். ஸோ இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நம்பர் 3, நம்பர் 4 நிதிஷ், நம்பர் 5 ஹென்ரி கிளாசன், நம்பர் 6 அபினவ் மனோகர், நம்பர் 7 வந்து மிச்சல் சாண்ட்னர், நம்பர் 8 வந்து பேட் கமின்ஸ். இதுவே போதுமே உங்களுக்கு பேட்டிங் டெப்த். மிச்சல் ஸ்டார்க் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இல்லங்க, மிச்சல் சாண்ட்னர். ஓகே சாரி, மிச்சல் சாண்ட்னர். யா மிச்சல் சாண்ட்னர் நம்பர் 7 ஓகே தானே? மிச்சல் சாண்ட்னர் நம்பர் 7 னா ஓகே தானே? அங்க ஆடுற பிளேயர் தான் அவர். மிச்சல் சாண்ட்னர் வந்து 7 ஆடுறார். சோ நம்பர் 8ல பேட் கமின்ஸ், அதுவும் அவரோட நேச்சுரலான பொசிஷன் தான். நம்பர் 9ல புவனேஸ்வர் குமார், நம்பர் 10ல வந்து துஷார் தேஷ்பாண்டே, நம்பர் 11ல தான் வந்து இப்போ ஒரு சீமரை கண்டுபிடிக்கணும். சிவம் மாவி. ஆக்சுவலி அது தவிர உங்களுக்கு ஆப்ஷனே இல்ல. ஸோ இட் வில் பி சிவம் மாவி. அண்ட் மை இம்பாக்ட் பிளேயர் வில் பி மானவ் சுதார் ஆர் சந்தீப் வாரியர் டிபெண்டிங் ஆன் அவங்க என்ன சிச்சுவேஷன்ல விளையாடுறாங்கன்றத பொறுத்து. இவங்களோட பேட்டிங் ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சு. பவுலிங் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு. எஸ், அதுதான் நான் கோட் பண்ணலாம்னு வந்தேன். புவனேஸ்வர் குமார் வில் ஹேண்டில் த பவர் பிளே, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். மிச்சல் சாண்ட்னர் வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் ஹேண்டில் பண்ணிக்குவார், அதுவும் பிரச்சனை இல்லை. ஹூ இஸ் த டெத் பவுலர்? துஷார் தேஷ்பாண்டேயும் பேட் கமின்ஸும் தான். இல்ல அதான் துஷார் தேஷ்பாண்டேயும் பேட் கமின்ஸும் சேர்ந்து தான் ஹேண்டில் பண்ணணும். ஆக்சுவலி வந்து எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங் அங்கதான் எனக்கு இல்ல, அது அங்கதான் எனக்கு இன்னும் சின்னதா கோட்டை விட்டுட்டாங்களோன்னு ஒரு ஃபீல். லைக் எப்படி சொல்றது, அவங்க இதுக்கு மேல எதனா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு என்னன்னா இஃப் ரெக்வயர்ட் எனக்கு என்னன்னா ஐ ஆம் ஹாப்பி வித் பேட் கமின்ஸ் அட் 7. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மிச்சல் சாண்ட்னருக்கு பதில் ஆக்சுவலி ஃபசல் ஃபருக்கி கூட ஆடுவேன் இஃப் ரெக்வயர்ட். ஃபருக்கி ஒரு பவுலிங் ஆப்ஷன் நல்லா கொடுப்பாரு, ஒரு ஆல்ரவுண்டிங் ஆப்ஷன். ஃபசல் ஃபருக்கியால டெத்ல போட முடியும் 2 ஓவர். இல்ல அதான் அவர் ஃபசல் ஃபருக்கி வந்து டீசெண்டா டெத்லயும் போடுவாரு. அகைன் இவங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பவர் பிளே நிறைய போடுற பவுலர்ஸ். எஸ், தேஷ்பாண்டே போட்டிருக்காரு, கொஞ்சம் டீசெண்டா போட்டிருக்காரு சென்னையில. பட் சென்னை பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் லைக் ஆஸ் மச். இப்போ போன வருஷம் இந்த எஸ்ஆர்எஸ் பேட்டிங் பாரடைஸ் அளவுக்கு சென்னை கிடையாது. இந்த தடவை எஸ்ஆர்எஸ் இது ஹைதராபாத் பாத்தீங்கன்னா லிட்டரலா பேட்டிங் பாரடைஸா இருக்கு. அதுல அவரால் எந்த அளவுக்கு போட முடியும்ன்றது ஸ்கெப்டிக்கல். ஹைதராபாத் ஓகே, கொஞ்சம் அப்ஸும் இருக்கு, கொஞ்சம் டவுன்ஸும் இருக்கிற டீம் மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல அதான் எனக்கு ஒரே ஒரு டெத் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் இருந்தாங்கன்னா I would have given above 9 ஒரு க்ளோஸ் டு 9.5 கிட்ட கொடுத்துருப்பேன். இதுல நான் சொல்லிடுறேன் I'll probably give an 8.75 8.75. ஓகே 9 கொடுத்துருப்பேன். 9 or 9.25. there was a இருங்க லக்கி சாம் எடுத்துட்டாங்க. I'll give 9. yes 9 யா சொல்றேன். இல்ல 9 for me. ஏனா அத தூக்கிட்டேன்ல தீபக் கூட வந்து லைன் அப்ல இருந்து. so yes 9 for me. சரி வரேன். அதுக்கு முன்னாடி லைட்டா பேக்கப்ஸ் யார் பேக்கப்னு பாப்போம். ஜானி பேஸ்டோ டிராவிஸ் ஹெட் பேக்கப்பா பாக்கலாம். இல்ல ஹென்ரி கிளாசன் பேக்கப்பா. டிராவிஸ் ஹெட் ஓகே. அண்ட் மஹேஷ் தீக்ஷனா மிச்சல் சாண்ட்னர் பதிலா. மஹேஷ் மிச்சல் சாண்ட்னர் எஸ். ஃபசல் ஃபருக்கி வந்து உங்களோட பேக்கப் பேசர். சோ இப்போ வந்து they will take out Sandner and play ஃபசல் ஃபருக்கி based on the condition. யா ஓகே. தென் எனக்கு ஒண்ணே ஒண்ணுனா ஆரன் ஹாரியை யாருக்கா பேக்கப் வச்சிருக்காங்க அதுதான் எனக்கு தெரியல. பிகாஸ் இஸ் லைக் ஒரு அப்படியே நீங்க பேட் கமின்ஸோட ஜெராக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆன் த ஆப்போசிட் ஸ்பெக்ட்ரம் பேட் கமின்ஸ் இஸ் மோர் ஆஃப் அ பவுலிங் அண்ட் டீசென்டான பேட்டிங். இவர் வந்து இஸ் மோர் ஆஃப் அ பேட்டிங் அண்ட் டீசென்டான பவுலிங், அந்த மாதிரியான ஒரு பிளேயரு. பட் உங்க கேப்டனை நீங்க அவரை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இதுதான் பிரச்சனை. when you keep a foreign captain
ஸோ ஆரன் ஹார்டி யாருக்கு ரீப்ளேஸ்மென்ட் எனக்கு தெரியல ஆக்சுவலி. சிவமாவி பேக்கப் சீமர், கரண் சர்மா. ஸோ இஃப் ரெக்வயர்ட் அவங்க இந்த பவர் பிளே பவுலிங் வந்து யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு they can play கரண் சர்மா இஃப் ரெக்வயர்ட், மானவ் சுதார் ஃபார் சேம் ரீசன். இப்போ ஏன்னா இவங்க ஆக்சுவலி பெருசா ஸ்பின்னர்ஸ் இல்ல. when we play ahead of இல்ல ஏன்னா இல்ல இப்போ மிச்சல் சாண்டர் நான் வெளியே எடுத்துட்டேன்னா இதுல ஸ்பின்னர் இல்ல ஆக்சுவலி. மிச்சல் சாண்டர் மஸ்டா அப்படின்னா அபிஷேக் சர்மா போடுவாருங்க. ஜோக் அடிக்காதீங்க. நான் சீரியஸா உட்காந்து லைன் அப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஜோக் அடிச்சு நிக்கிறாரு உட்காந்து. அவர்லாம் பவுலிங் போட்டு நல்லா பவுலிங் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவர் அண்டர் 19 அதை விட்டுட்டாரு. ஓ அப்ப எப்படியா இருக்கும் இவங்க லைன் அப்? ஓ லாஸ்ட் டைம் அவங்க ஷபாஸ் அஹமத் ஆடிட்டு இருந்தாங்கல்ல. ஷபாஸ் அஹமத் would have been a better choice ன்னு நான் சொல்லுவேன். சூப்பரான சாய்ஸா இருக்கு. ஐ திங்க் அவங்க பட்ஜெட் அப்பத்த நேரத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். நாட் ஷுர் ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 8.75 கொடுத்திருக்க கூடாதோ? 9 கொடுத்திருக்க கூடாதுன்னு ஸ்டீல் அதெல்லாம் ஓகேங்க. இப்போ ஸ்பின்னரோட ஒரு பேலன்ஸ் தான் லைன். சரி நீங்க சொல்லுங்களேன். எனக்கு இப்போ இதுல ஒரு 11 சொல்லுங்களேன். ஒரு ஸ்பின்னர் இருக்கணும் அட்லீஸ்ட். Travis had Abhishek Sharma opening and Ajinkya Rahane தேவையில்ல. I mean நிஷாந்த் சிந்து மேல and கீழே நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் and அபினவ் மனோகர். அவரை முடிச்சிட்டோம்னா 6 வரைக்கும் முடிஞ்சுதுங்க. இப்போ 7, 8, 9, 10, 11 சொல்லுங்க. அப்புறம் 12th பிளேயர். பாரு 8 வந்து கன்ஃபார்மா நம்ம பேட் கமின்ஸ் and 9, 10, 11 7 யாரு? பாரு 7 யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். who is an able batsman and who can bowl. மிச்சல் சாண்டர் பதிலா எனக்கு என்ன தெரியுமா? இல்ல எனக்கு என்ன தெரியுமா? நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க. நான் ஏன் துஷார் தேஷ்பாண்டே ஆடணும் ஆக்சுவலி? துஷார் தேஷ்பாண்டே ஆடாம இருக்கலாமே. then who is your third bowler, third pacer? நிதிஷ்குமார் ரெட்டி. நான் சொல்றேன். இல்ல நான் தான் சொல்றேன். நிதிஷ்குமார் ரெட்டி will my third seamer. சோ இப்ப 7ல பேட் கமின்ஸா? சோ 7ல பேட் கமின்ஸ் கரெக்ட்டா? 7 8, 9, 10, 11 மட்டும் ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம். சோ 8, 9, 10, 11ல we need 3 seamers and 1 spinner. புவனேஸ்வர் குமார் picks himself. அது ஓகே. சோ இன்னும் 2 சீமர் வேணும், ஒரு ஸ்பின்னர் வேணும். ஸ்பின்னருக்கு ஆப்ஷன் யாரு? வரேன். நான் சொல்லிட்டேனே வரேன். நான் 6th வந்து அபினவ் மனோகர் வச்சுட்டு 7 பேட் கமின்ஸ் ஓகே. 8 வாட் அபவுட் ஹேவிங் லைக் இவரை மிச்சல் சாண்டர் தானே கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், 7ல வந்து மிச்சல் சாண்டர் பதிலாக நான் வந்து ஆரன் ஹார்டி எடுத்துக்கிறேன். ஓகேவா? 7ல ஆரன் ஹார்டி ஆடுவாரு, 8ல பேட் கமின்ஸ் ஆடுவாரு அண்ட் 9ல வந்து புவனேஸ்வர் குமார், 10 துஷார் தேஷ்பாண்டே அண்ட் 11ல வந்து ஒரு ஸ்பின்னர் போயிடுவேன். நான் மானவ் சுதார் மாதிரி ஒரு ஸ்பின்னர் போயிடுவேன். நீங்க இப்ப யார வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்க? புவனேஸ்வர் குமார் ஆட மாட்டாரா? இல்ல மிச்சல் சாண்டர் பதிலா ஐ வில் கோ வித் இவருங்க. யாரு? ஆரன் ஹார்டி போயிடுவேன். இல்ல இப்போ ஏதாவது ஒரு பேசர் வெளியே போனாதான் உங்களால ஒரு ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இட் வாஸ் 6 வந்து அஜின்க்யா ரஹானே தான் ஸ்குவாட்ல இல்ல. சோ we have already left him out. நீங்க நம்பர் 3ல வந்து நீங்க இவர் ஆட்டீங்களா அதுக்கு பதிலா? நிஷாந்த் சிந்து. நான் சொல்றேன் மொத்த ஸ்குவாடையும் மறுபடியும் சொல்றேன். டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, நிஷாந்த் சிந்து, நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரி கிளாசன் 5ல ஆடுறாரா, 6ல அபினவ் மனோகர், 7ல ஆரன் ஹார்டி. ஓகேவா? 8ல வந்து பேட் கமின்ஸ், 9ல புவனேஸ்வர் குமார். இருங்க. சோ 7ல வந்து ஆரன் ஹார்டி கரெக்ட்டா? அவருக்கு அது 2 லோ, முதல்ல ஆட மாட்டார். பட் ஐ வில் கன்சிடர் ஓகே 7 ஹார்டி. 8 வந்து பேட் கமின்ஸா? ஓகே 8 பேட் கமின்ஸ். 9 வந்து யாரு? புவனேஸ்வர் குமார். 10 துஷார் தேஷ்பாண்டே and 11 will be my spinner மானவ் சுதார் and ஒரு இம்பாக்ட் பிளேயர். ஓகே தீபக் கூட வெளியே போனதுனால அங்க இடம் இருக்கு. ஓகே இருக்கு இடம் இருக்கு. சோ 11 will be மானவ் சுதார். who is your impact player? சந்தீப் வாரியரா? ஏன்னா உங்களுக்கு ஒரு சீமர் வீக்கா இருக்காங்க. சோ ப்ராபபிலி சிவமாவி ஆர் சந்தீப் வாரியர் will be back. இப்படி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. I'm just கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்கேன். அந்த ஆரன் ஹார்டியால ஆக்சுவலி அவ்வளவு கீழே ஆட முடியாது. அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. நம்பர் 6ல ஆட விடலாம். எனக்கு என்னன்னா எனக்கு என்னன்னா நம்பர் 7ல பேட் கமின்ஸ் ஆட்ட நம்பர் 8ல ஃபசலுக்கு ஃபரிக்கு கூட அடிக்கலாமே.
அது கூட பண்ணலாங்க. என்ன வேணா பண்ணலாங்க. நம்பர் 7 பேட் கமின்ஸ், நம்பர் 8 இல்ல ஏன்னா மிஸ்டர் நம்பர் பவுல்ட்ரி. 7 பேட் கமின்ஸ் இஸ் ஃபைன். அதாவது அவர்லாம் டீசென்ட்டான பேட்ஸ்மேன்ங்க. அவர் ஹேண்டில் பண்ணிருவார் நம்பர் 7. நம்பர் 8ல ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறமும் கொஞ்சம் டெப்த் இருக்கு. நம்பர் 8ல ஒரு புவனேஸ்வர் குமார் ஆடலாம். அ மானவ் சுதார் இஸ் டீசென்ட் பேட்ஸ்மேன் ஆக்சுவலி. அவரு ரொம்ப ரொம்ப டீசென்ட்டா ஆடுவாரு. அ டொமஸ்டிக்ல. ஸோ நம்பர் 8ல மானவ் சுதார், நம்பர் 9ல புவனேஸ்வர் குமார். அந்த 7, 8, 9 3 பேர் சேர்ந்து அவங்களால ஒரு 20 ரன் அடிக்க முடியும். ஒருத்தரால அடிக்க முடியாதனால 3 பேர் சேர்ந்து 20 ரன் அடிக்க முடியும். அது போதுமே! ஷூரா போகுங்க. அதனால ம். இப்போ இது எனக்கு வந்து தெரிஞ்சு மறுபடியும் ஒரு 9 ஸ்குவாடா தெரியுது கண்ணுக்கு. ம். எனக்கும் வந்து ஒரு 9 ஸ்குவாடா தான் தெரியுது. பில்ட் பண்ணா ஒரு நல்ல ஸ்குவாடுங்க. அவங்க காமிச்சத விட நம்ம பில்ட் பண்ணது வந்து கொஞ்சம் பெட்டரா தெரியுது. ஆ யாஹ்! நமக்கு பெட்டரா தெரியுது. வியூவர்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு எது பெட்டரா தெரியுதுன்னு. இது எங்களோடது. ஏன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பின்னர் வந்து சாண்ட்லரா வச்சுட்டு போறது வந்து டசன்ட் லுக் ஸ்டேபிள். பிளஸ் எங்களுக்கு தீபக் கூட லைனப்ல இருக்கிறதுல உடன்பாடு இல்ல நம்பர் 6ல. ஸோ அதுக்கேத்த மாரி நாங்க வந்து கொஞ்சம் லைனப்ப மாத்தணும். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ நீங்க உங்க தாட்ஸ வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் சிஎஸ்கேக்கு 7.5 குடுத்திருக்கேன். அவர் 8 குடுத்தாரு. நான் மும்பைக்கு 9.5 குடுத்தேன். அவரும் 9.5 தான் குடுத்தாருன்னு நெனைக்கிறேன். 9.5 தானே 9 குடுத்தீங்க? குடுத்தேன். 9 குடுத்தீங்களா? மும்பைக்கு 9 குடுத்தேன். 9 மும்பைக்கு 9 குடுத்தாரு. நான் ஆர்சிபிக்கு வந்து 5.5 குடுத்திருந்தேன். அவர் வந்து 5 குடுத்தாரு. நான் கேகே 9.75 அவரு 9.75 எஸ்ஆர்ஹெச்க்கு நான் 9 நீங்க? நானும் 9 தான் குடுக்குறேங்க. ஆஃப்டர் வி பில்ட் அப் ஓகே. ஸ்குவாட் 9. அண்ட் அடுத்தது வந்து ஹல்லா போல் கொஞ்சம் நல்லா போல். ஆ நல்லா பவுல் பண்ணியிருக்காங்களான்றத நம்ம பார்ப்போம். யாஹ்! ஓகே. யாஹ்! இப்ப எடிட்டர் ஆர்ஆர் போடுப்பா. போட்டாரு. கரெக்ட்டா போட்டாருப்பா எடிட்டரு. அ ஆ ஓகே. நீங்க ஆரம்பிங்க. இப்போ வந்து பிளேயிங் 12 எடுத்தோனே போயிடலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன். ஓகே. அவர் ஆக்சுவலி அவங்க சொன்னாங்க மேத்யூ ஷாட் ஆட போறாங்கன்னு ஓப்பனிங். ஸோ ஓகே. அண்ட் அடுத்தது வந்து ச சஞ்சு சாம்சன், ஹாரி ப்ரூக், ரியான் பராக், ஆக்சுவலி அவங்க இதுல துருவ் என்னன்னா ஜுரல். இல்ல. அவங்க அவங்க இல்ல. அவங்க ஸ்குவாட்லயே வச்சுக்கலாம். சோ பேசிக்கலி ஹாரி ப்ரூக் வில் பி அவுட். மேத்யூ ஷாட் நம்பர் ஓப்பனிங்ல ஆடுவாரு. நம்பர் 3ல ஓப்பனிங் சஞ்சு சாம்சன். அப்படியே நம்பர் கன்டின்யூ 3 பண்ணுங்க. சஞ்சு சாம்சன் அண்ட் 4ல ரியான் பராக், 5ல துருவ் ஜுரல், 6ல சிம்ரான் ஹெட்மயர், 7ல வந்து டிம் டேவிட், 8 ஆடம் ஜாம்பா. ஓகே. 9 சிமர்ஜித் சிங், 10 பிரசித் கிருஷ்ணா, 11 சிராஜ் அண்ட் இது வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து சந்தீப் சர்மா. எனக்கு வந்து பவுலிங் பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ், சந்தீப் சர்மா ஓகே. சிமர்ஜித் சிங் என்ன நினைக்கிறீங்க? அ லாக்கி நான் என்ன நெனைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் என்ன நெனைக்கிறேன்னா, ஐ வில் நாட் பிளே ஆடம் சாம்பா. ஓகேங்களா? அ ஐ வில் பிளே நுவான் துஷாரா. அது 1. சோ நுவான் யூ வில் துஷார் as a திங்க் ஓகே பேசர். ஸ்பின்னர். தென் ஹூ இஸ் ஆர் ஸ்பின்னருங்க? அதான், அதான். அதுதான் நான் சொல்ல வரேன். So I'll take out Simajit Singh and I'll play one of Manimaran Siddharth or Mayank Markande or Piyush Chawla. 3 டீசென்ட்டான ஸ்பின்னர்ஸ் பேக்கப்ல வச்சிருக்காங்க. வை ஆடம் ஜாம்பா அப்படின்னு தெரியல. இட் வில் பி குட். நுவான் துஷாரா மாரி Right. ஒரு ஒரு ஆல் அவுட் பேசர் எடுத்துட்டு நம்ம வந்து மயங்க் மார்க்கண்டேயோ, இல்ல மணிமாறன் சித்தார்த்த எடுத்து ஆடம் ஜாம்பா பதிலா ஒரு போட்டு விட்டோம்னா செம்ம ஸ்குவாடா இருக்கும். செம்ம ஸ்குவாட்ன்னு சொல்ல இல்ல மாட்டாங்க. ஆக்சுவலி அப்படி போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையே இல்ல. ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்குவாட் தான். ஏன் நான் சொல்றேன். தே டிட் பெஸ்ட் ஆஃப் வாட் தே குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இனிஷியலி தே வெரன்ட் லுக்கிங் குட். பார்க்க அவ்வளோ நல்லா தெரியல. பட் இப்போ நல்லா தெரியறதுக்கு காரணம் நான் சொல்றேன். இப்போ பவர் பிளேல சிராஜ் போடுவாரு. ஓகேங்களா? அலாங் வித் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சந்தீப் இஃப் ஐ அம் பிளேயிங் மணிமாறன் சித்தர்த்னா மணிமாறன் சித்தர் போடலாம். இஃப் ஐ அம் பிளேயிங் பியூஷ் சாவ்லா அப்படின்னா, ஓகே லெட்ஸ் அஸ்யூம் மணிமாறன் சித்தர்த் இஸ் ஃபார் மிடில் ஓவர்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். Who are spinners going to bowl in middle overs. ஸோ இவர் வந்து ஆக்சுவலி நுவான் துஷாராவோட ஓப்பன் பண்ணுவார். முகமது சிராஜ். ஓகேவா? 2 பேருமே எப்படின்னா விக்கெட்ஸ்க்கு போறவங்க தான். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருப்பாங்க. இஃப் தே ஹேவ் அன் ஆஃப் டே. பட் இட்ஸ் நாட் அன் ப்ராப்ளம் ஃபார் மீ. எனக்கு அவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்க போனாங்கன்னா போதும். ஒன் ஆஃப் தெம் இஃப் தே டேக் விக்கெட் ஐ அம் வெரி ஹாப்பி. ஸோ அவங்க 4, 5 ஓவர் அவங்களுக்குள்ள நான் முடிக்க ட்ரை பண்ணுவேன். கடைசி 6வது ஓவர் ஐ வில் ஸ்டார்ட் வித் மை ஸ்பின்னர் ஹூ எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ் ரொட்டேட் பண்றதுக்கு ஐ ஹேவ் பிரசித் கிருஷ்ணா. ப்ராபப்லி ஹீல் புட் மை 6th ஓவர் அண்ட் தென் அங்கேருந்து நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இப்படிதான் என்னோட மிடில் ஓவர்ஸ் இருக்கும். டெத்துக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல. சந்தீப் சர்மா இருக்காரு. ஹூ வில் பார்ட்னர் வித் பிரசித் கிருஷ்ணா ஆக்சுவலி. ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல ஐ யூஸ் நுவான் துஷாரா இட்செல்ஃப். நுவான் துஷாராவை நான் மிடில் ஓவர்ஸ்லயே முடிச்சு விட்டுருவேன். நுவான் துஷாராவையும் சரி, முகமது சிராஜையும் சரி, மை ஸ்பின்னர் ஹூ எவர் இட் இஸ் அவங்க 3 பேரையும் நான் மிடில் ஓவர்ஸ்லயே முடிச்சு விட்டுட்டு, டெத் ஓவர்ஸ்ல ஐ வில் ஹேவ் 2 ஓவர்ஸ் ஆஃப் இல்ல 3 ஓவர்ஸ் ஆஃப் சந்தீப். ஆக்சுவலி 4 ஓவர் லைனா தான் போடுவாரு. 16, 18, 20 14, 16, 18, 20 அவர் போட்டுருவாரு. ஸோ 16னா 17ம் 19ம் போடுறதுக்கு ஐ வில் ஹேவ் பிரசித் கிருஷ்ணா.
till 15 some one of these guys will bowl. இப்போ இதுல யாருக்காவது பிரச்சனை லைக் ஒழுங்கா போடல பவர் பிளேலனா தே ஹேவ் an option ஆஃப் bowling மேத்யூ ஷாட் இஸ் a bowler who can bowl in power play அவர் போடுவார். ஸோ மேத்யூ ஷாட் அவங்களால பவர் பிளேல போட வைக்க முடியும். மிடில் ஓவர்ஸ்ல இஃப் ரெக்வயர்ட் தே கேன் bowl a few with ரியான் பராக் as well. ஸோ செம பேலன்ஸான லைன். ஆனா எனக்கு ஒரு இது இருக்கு. இதுல வேற அவங்க இல்ல எப்பவுமே அதுல இன்னொன்னு இருக்கு. பேட்டிங் வந்து 7 வரைக்கும் வச்சிருக்காங்க. குவாலிட்டி பேட்டிங் 7 வரைக்கும் இருக்கு. 8ல ஒரு பேட்டிங் இல்லன்னு கரெக்டா? புரியல. 8ல ஒரு பேட்டிங் இல்லன்னு சொல்றீங்க கரெக்டா? இல்ல நான் சொல்றது 7 வரைக்குமே குவாலிட்டி பேட்டிங் இருக்கு. இனஃப்னு நான் சொல்றேன். ஓகே ஓகே. 8ல பேட்டிங் இல்ல. 8ல பேட்டிங் இல்ல. பட் தட்ஸ் ஃபைன் பை மீ. அவங்க எப்பவுமே அந்த 6 7 பேட்டிங்கோட தான் போயிருக்காங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். எப்பவுமே வந்து ராஜஸ்தான் வந்து ஒரு 2 ஸ்பின்னர்ஸோட 8 ஹவர்ஸ் தே வில் கோ வித் ஸ்பின்னர்ஸ். அந்த 8 ஹவர்ஸ் வந்து அடி வாங்குங்க. ரொம்ப அடி வாங்குங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க அஸ்வின் அண்ட் சஹல் இல்ல அதுதான் ஆக்சுவலி இல்ல அதுதான் நானுமே யோசிச்சேன். ஸோ எனக்கு என்னன்னா ஐ வாண்ட் அப் டாப் மேத்யூ ஷாட் தான். எனக்கு ஹாரி புரூக்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. ஸோ தட் இஸ் ஃபைன் பை மீ. இப்போ பவுலிங் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பாவோட சேர்த்து இஃப் ரெக்வயர்ட் வாட் யூ கேன் டூ இஸ் பிளே அனதர் ஸ்பின்னர் டிரெக்ட்லி. ஸோ மயங்க் மார்க்கண்டேவோ இல்லைன்னா வந்து மனுமாரன் சித்தார்த்தோ 2 பேரையும் ஆடிக்கோங்க. ஸோ தென் வாட் வில் ஹேப்பன் இஸ் பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ் ஷுட் ஸ்டார்ட் யோர் பவர் பிளே. சந்தீப் சர்மா வில் போல் இன் டெப்த் அவர் தான் போடுவாரு. கூட ஒன் ஆஃப் தீஸ் கைஸ் வில் பேர் அப். மிடில் ஓவர்ஸ்ல இட் வில் பி ஆடம் ஜாம்பா அண்ட் தென் another spinner. ஸோ ஓவராலா ஸ்குவாட் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நீங்க எனக்கு என்னன்னா நான் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இதே வந்து ஒரு ஸ்பின்னரோட போறது தான் பெட்டர்னு தோணுது இந்த லைனப்பை பொறுத்த வரைக்கும். இஃப் ரெக்வயர்ட் தே கேன் ப்ளே மேத்யூ ஷாட் ஆஸ் another ஸ்பின்னர். அதாவது என்னன்னா அந்த ஒரு ரோல் பண்ணதை வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். லைக் ஒரு ரியான் பராக் கிட்ட இருந்து ஒரு ஓவர் இஃப் ரெக்வயர்ட் மேத்யூ ஷாட் இருந்து ஒரு ஓவர் மீன் லைக் ஒரு 1 ஓவர் அவர்கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி தள்ளி தான் ஐ திங்க் தே ஷுட் மேட்ச் அப் தட் செகண்ட் ஸ்பின்னர் நினைக்கிறேன். இவங்க கிட்ட அந்த செகண்ட் ஸ்பின்னர் போறதுக்கான ஆப்ஷன் வந்து அந்த பேஸ் பேட்டரியில இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ யா தட் பீங் செட் நான் ஃபஸ்ட்டு என் மார்க் கொடுத்துட்றேங்க. என் மார்க் வந்து ஒரு 8.5 மேக்ஸ். எனக்கு வந்து 8.75. காரணம் அவங்களோட வெல் பேலன்ஸ்ட் பேட்டிங் ப்ளஸ் ரொம்ப ரொம்ப ஒரு டீசென்டான பவுலிங் தான் இது. ஏன்னா டெத் ஓவர்ஸ் தான் எனக்கு நான் மெயினாக பார்ப்பேன் பவுலிங்ல. டெத் ஓவர்ஸ்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு. பவர் பிளேக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காரு முகமது சிராஜ்ல. மிடில் ஓவர்ஸ் ஹிட் டேக் பவுலரா பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. அண்ட் டு ரொட்டேட் அரவுண்ட் தே ஹேவ் ஆடம் ஜாம்பா and if required so they can play someone like a Manimaran Siddharth if power play they need a spinner. ஏன்னா ஆஷ் நான் வந்து நிறைய தடவை பவர் பிளேல போட்டிருக்காரு. ஸோ இஃப் தே வாண்ட் someone like ரோல் வாட் ஆஷ் டிட் மணிமாறன் சிதத்தை வந்து ஆஷ் ரோல பண்ண சொல்லிட்டு ஆடம் ஜாம்பா வந்து இஸ் எக்ஸ்பெக்டட் டு பிளே செஹல் ரோல். எஸ் அவங்க 2 பேருமே தே ஆர் நாட் ஈவன் 10% க்ளோஸ் டு வாட் தோஸ் டூ வேர் பட் தட் இஸ் வாட் தே கேன் டூ. யா தட் பீங் செட் அடுத்த டீம் ஆர்ஆருக்கு அப்புறம் கான்ட்ரவர்சி எப்படி ஸ்குவாட் பில்ட் பண்றாங்கன்னு பார்க்க வேண்டிய டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த வாட்டி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எனக்கு பிடிச்ச பிளேயர் எடுத்துட்டாங்கப்பா. உங்களுக்கு பிடிச்ச பிளேயரா எடுத்துட்டாங்களா? ஓகே பேக்கப்ல கடைசி பிளேயர் பாருங்க குர்ஜப்ரீத் சிங். யா அவர் வந்து இதுக்கு ஆடுறாருங்க, டிஎன்சி ஆடுறாருங்க, தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கான ஒரு பிளேயர் அவரு. யா ஃபர்ஸ்ட் நம்ம பிளேயிங் பேர்ட்ஸ் பார்த்துருவோம். இஷான் கிஷன், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர். நம்ம வந்து சொல்லியிருந்தோங்க நம்ம வந்து இஷான் கிஷன் வந்து நம்ம ஓகே அது வேற வீடியோ அது வருது. ஸோ இஷான் கிஷன் அண்ட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் டு ஓப்பனிங் அண்ட் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். டீச் பண்ணலாம். இதுல என்ன இருக்கு? நாங்க வந்து ஒரு எல்லா டீமுக்கும் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி போட்டிருந்தோம் சரிங்களா. நாங்க இஷான் கிஷனை வந்து லக்னோக்கு தான் ஓப்பனரா வச்சிருக்கோம். யா ஸோ விச் இஸ் இது பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் இஷான் கிஷன், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர் அட் ஓப்பனிங். மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் 1 டவுன். நம்ம சொன்ன மாதிரி அவர் வந்து 1 டவுன் தான் வராரு. அண்ட் அடுத்தது வந்து 2 டவுன்ல நிக்லஸ் புரன், 3 டவுன்ல டேவிட் மில்லர் அண்ட் 6th ஆயுஷ் பதோனி, 7th குணால் பாண்டியா, 8 ரவி பிஸ்னாய், 9 மொஹசின் கான், 10 மயாங்க் யாதவ், 11 மோஹித் சர்மா அண்ட் 12 சேத்தன் சக்காரியா. ஓகே விச் இஸ் வெரி குட்ன்னு தான் நினைக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? ஏதாவது இடிக்குதா இந்த டீம்ல? அட் ஃபர்ஸ்ட் சைட் நோ, எதுவும் இடிக்கல. மயாங்க் யாதவோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் இடிக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு என்னன்னா தே ஷுட் ஹேவ் பாட் உம்ரான் மலிக்
இதுதான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜில பேசியிருப்போம். உம்ரான் மலிக் ஆக்ஷன்ல வந்தாரான்னு தெரியல. அவங்க ஆக்ஷன்ல இஃப் ஹி வாஸ் அன்சோல்டு இல்லன்னா வேற யாருக்காவது போயிருக்காரான்னு தெரியல. ஆ உம்ரான் மலிக் உம்ரான் இவங்ககிட்ட மாலிக் பேக்கப்பே எடுத்தாங்க. இல்லையே! உம்ரான் மாலிக் எடுத்தாங்க. வந்தாரு எடுத்தாங்க. எந்த டீம் எடுத்தாங்கன்னு தெரியல. அப்படியா? யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நம்ம அடுத்த டீம்ஸ் பேசும்போது தெரியும். ஐ திங்க் ஹி வென்ட் டூ பஞ்சாப் இஃப் ஐம் நாட் ராங். பட் ஹூ இஸ் த ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் உம்ரான் மலிக்? சரி, சாரி மயங்க் யாதவ். மயங்க் யாதவ் ரீப்ளேஸ்மெண்ட் யாருமே இல்லைங்க. பிகாஸ் இவர் இருக்காரு குர்ஜப்னீத் சிங் டு ரீப்ளேஸ் மொஹசின் கான். தட் இஸ் ஃபைன். ஏன்னா 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ் தான். கொஞ்சம் டெஸ்ட் மேட்ச் லென்த் அடிக்கிற பிளேயர்ஸ் 2 பேரும். ஸோ எஸ் அவங்க ஃபைன். பட் ஹூ இஸ் த இவங்க ரீப்ளேஸ்மென்ட் ஃபார் 18 மயங்க் பிளேயர்ஸ் யாதவ்? தாங்க எடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட்ல நிறைய இதுல எனக்கு சென்ஸே இல்ல. இல்ல நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ ஜெரால் கோட்ஸியா நீங்க ஆடுறீங்கன்னா ஹூ இஸ் த ஃபாரின் பிளேயர் யூ ஆர் கோனா ரீப்ளேஸ்? இஃப் யூ வாண்ட் டு பவுல் someone like a ஜெரால் கோட்ஸியா இல்லனா அகில் ஹுசைன் ஆடணும்னா then you should keep out ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் and play பிருத்வி ஷா. பிருத்வி ஷா ஒடுப்போம். நம்ம வந்து பல வீடியோல பேசிட்டோம். மறுபடியும் சொல்றேன். பிருத்வி ஷா வந்து கிளியர்லி அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவர் வந்து இந்த வாட்டி பேஸ் பிரைஸ்ல தான் போவாருன்னு நினைக்கிறேன். பட் 2.5 இல்ல crores எடுத்திருக்காரு. அதெல்லாம் ஓகேங்க. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா தட் இஸ் a வெரி வெரி ஸ்டெப் டவுன். ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இருக்கிற அவரும் பெருசா ஃபார்ம்ல இல்ல. பட் ஆனா அவரு இருக்கிற ஃபார்மை விட மகா மட்டமான ஃபார்ம்ல பிருத்வி ஷா இருக்காரு. அதே மாதிரி அசியூமிங் 2 பேரும் ஃபுல் ஃப்ளோர்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க்கும் பிருத்வி ஷாவும். ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இஸ் ஃபார் பெட்டர் as far as the full form ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இஸ் கன்சர்ன். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்னன்னா முதல் விஷயம் ஐ டோன்ட் லைக் ஆயுஷ் வர்தனி பீங் அட் நம்பர் 6 ஆர் நம்பர் 3 ஆர் நம்பர் 4 பவுலர் பேட்ஸ்மேன் அப்படின்றது என்னோட தாட்டு. நான் என்ன பண்ணுவேன்னா ஆயுஷ் வர்தனி வில் பி மை ஃப்ளோட்டர். ஹி இஸ் நாட் மை நம்பர் 6. ஸோ பேசிக்கலி இட் வில் பி பிட்வீன் ஆயுஷ் வர்தனி அண்ட் நிக்லஸ் பூரன். ஸோ சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நிக்லஸ் பூரன் வந்து நம்பர் 4ல வருவார். இல்லைனா ஹில் பிளே நம்பர் 5. நானே தான் அவரை சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா நான் அவரை ஓப்பனராக வச்சிருந்திருப்பேன் லிட்டரலா. ஹீ இஸ் வெரி குட் அட் ஓப்பனிங். பட் எஸ் இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டெல்லி பிரீமியர் லீக் போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் சொல்றேன். ஈஸியா அடிப்பார் ரன். வந்து இந்த சொல்லுவாங்க மில்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரன்ஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அந்த ரன் திடீர்னு ஒரு ஸ்வீப் அடிப்பாங்க, பேடல் ஸ்வீப் அடிப்பாங்க, ஒரு பேடல் ஸ்கூப் அடிப்பாங்க. எங்க இந்த ரன்ஸ் வரும்னே தெரியாது. அந்த மாதிரியான பிளேயர் தான் ஆயுஷ் வர்தனி. ஸோ ஆயுஷ் வர்தனி வில் பி மை நம்பர் 4. ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட பெஸ்ட் பொசிஷன் நம்பர் 3. நான் அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நம்பர் 4 நம்பர் 5 வந்து வில் பி பிட்வீன் தீஸ் டூ. நம்பர் 6 மில்லர். ஸோ ஹில் பி மை ஃபினிஷர். நம்பர் 7ல குருணால் பாண்டியா. நம்பர் 8ல இட் வில் பி ரவி பிஷ்னாய். தட் இஸ் ஃபைன் பை மீ. நம்பர் 9ல மொஹசின் கான். நம்பர் 10ல மயங்க் யாதவ். தட் இஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் வெரி வெரி குட் மூவ் ஃப்ரம் whoever represented Lucknow. மோஹித் சர்மா எடுத்தாங்க. I wanted someone like மோஹித் சர்மா or ஹர்ஷல் பட்டேல் to come here. ஏன்னா அவங்களுக்கு டெத் ஓவர் ரொம்ப ரொம்ப மகா மட்டமா இருந்தது லாஸ்ட் சீசன். எவன் போட்டாலும் அடிச்சாங்க. ஸோ அதுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி they have taken மோஹித் சர்மா. இப்போ மோஹித் சர்மாவும் ஐம் அஸ்யூமிங் மோஹசின் கானும் தான் they are gonna take up the job of bowling at death overs. Probably one over from Stoinis will be my option. So ஒரு ஓவர் ஸ்டாயினஸ், ஒரு ஓவர் மோஹசின் கான், 2 ஓவர் மோஹித் சர்மா. இவங்க தான் 17, 18, 19, 20 போடுவாங்க. இது போக they have சேத்தன் சக்காரியா to bowl it at top and middle overs. பிஷ்னாய் and கேப்டன் வந்து நிக்லஸ் பூரன். தட் இஸ் another thing we need to speak about. அது இன்னொன்னு இருக்கு. எனக்கு என்னன்னா பிஷ்னாய், குருணால் பாண்டியா at power play, பிஷ்னாய் மிடில் ஓவர்ஸ். ஓகே, லுக்ஸ் குட். இதுல பேக்கப்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை. பட் ஃபர்ஸ்ட் 11 சூப்பரான 11. சோ இந்த டீமுக்கான மார்க் ஏன்னா எப்படி இருக்குன்னா ஆக்சுவலி என்னன்னா எப்பவுமே எப்படி ஓவர்சீஸ் எடுப்பாங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு ஓவர்சீஸ் பேக்கப்ஸ் தான் மோஸ்ட்லி எடுப்பாங்க. இவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து இந்தியன் பேக்கப் கூட இல்ல. இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஓவர்சீஸ் பேக்கப் இல்ல. ஓவர்சீஸ் பேக்கப் வச்சிருக்காங்க. ஆப்போசிட்டா பண்ணி வச்சிருக்காங்க. எப்பவும் இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் ஓவர்சீஸ் பேக்கப் எடுக்கவே மாட்டாங்க. அது மட்டும் தான் இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. சோ ஓகே, இவங்களோட மார்க் வித் தேர் மிஸ்டேக்ஸ் 7.5. சோ ஆக்சுவலி இல்ல அதான். ஸோ ஃபார் மீ ராஜஸ்தான் நவ் பிகம்ஸ் 8.25 அண்ட் எல்எஸ்டி வந்து 8.5. எல்எஸ்டி இஸ் ஹையர். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் 11 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் 11 திஸ் லுக்ஸ் மோர் பேலன்ஸ்ட் தென் ராஜஸ்தான். பேக்கப்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லை. ஹோப்ஃபுல்லி தே வில் ஒர்க் ஆன் தட்.
பட் இந்த 11 வந்து நேரா எனக்கு ஐபிஎல்ல ஆட போறாங்கன்னா, ஐ வில் பி வெரி கான்ஃபிடென்ட் தட் தே ஆர் கோயிங் டு பிளே ஆஃப்ஸ். So yeah, that being said, அடுத்த டீம் என்னன்னா இது இவங்களோடயே வந்த இன்னொரு டீம் இவங்களுடைய வந்த குஜராத் டைட்டன்ஸுங்க. குஜராத் டைட்டன்ஸ் ஆக்சுவலி பார்ப்போமே டீம் என்ன பார்ப்போமே. அண்ட் ஃபர்ஸ்ட் சுமன் கில், ஜாஸ் பட்லர் 16 crores எடுத்தாங்க. ஓகே. அண்ட் சாய் சுதர்சன் அட் 1 down, ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டேவிட் மில்லரா, என்ன கதைன்னு தெரியல. அண்ட் 6ல நேல் வதேரா, அப்படிதான் 7 இல்ல எனக்கு புரியல, 7 ரஷீத் கான் ஆடலாம்ல. ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், ராகுல் தேவாட்டியா, இங்க 3 பேர் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அண்ட் அடுத்தது பார்த்தோம்னா ஜாஷ் ஹேசல்வுட், 11 ஷமி, 12 அன்சுல் கம்போஜ், நல்ல டீம் மாதிரி தான் இருக்கு. அண்ட் டேவிட் மில்லர் ஆக்சுவலி ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு இல்ல அதான் நான் கழுவி ஊத்தின இவங்கள நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். செம்ம பவுலிங் லைனப், இந்த பவுலிங் லைனப்ல நான் குறையே சொல்ல மாட்டேன். முகமது ஷமி, ஜாஸ் ஹேசல்வுட் கேன் டேக் கேர் ஆஃப் டெத் ஓவர்ஸ். அன்சுல் கம்போஜும் முகமது ஷமியும் ஆப்டா பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க இதுல பவர் பிளேல. வாஷிங்டன் சுந்தரும் ரஷீத் கானும் மிடில் ஓவர்ஸ்ல ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. குறையே கிடையாது. சாஹாக்கு பதிலா நான் ஜாஸ் பட்லர் வந்திருக்காரு, அது ஸ்டெப் அப். ஓகேவா, எனக்கு அது ப்ராப்ளம் இல்ல. எனக்கு எது ப்ராப்ளம்னா நம்பர் 4ல விஜய் சங்கர் பாலா, ஷாருக் கான், ஐ எம் ஹாப்பி வித் தட் ஆல்சோ. நம்பர் 5ல மில்லர் பண்ண வேலையை கிளென் பிலிப்ஸால பண்ண முடியாது. ஒரு பண்ணணுங்க, பண்றதுக்கு தான் எடுத்திருக்காங்க, வேற வழி இல்ல. பண்ண முடியாதுங்க. பண்ணணும்னா எங்க இந்த வானத்துல இந்த குதிக்கும் ரிசல்ட் தெரியலங்க. பட் ஆனா பேக்கப்ஸ் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தேன், நல்லா கசன்பர் எடுத்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் இது நல்லா கசன்பர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆக்சுவலி இஃப் லைக் அது வந்து ஒரு ஸ்பின் அசிஸ்டிங் பிட்ச்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாஷ் ஹேசல்வுட் வந்து அல்லா கசன்பர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ரீப்ளேஸ் பண்ணி இந்த நூர் அகமது, ரஷீத் கான் அந்த மாதிரி காம்பினேஷன் போவாங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ல போவாங்க. அப்புறம் இஃப் ஜாஷ் ஹேசல்வுட் இஸ் நாட் பிளேயிங் வெல், அல்சாரி ஜோசப் as பேக்கப், சிக்கந்தர் ராசா இஸ் த பேக்கப் ஃபார் கிளென் பிலிப்ஸ். அதுக்கப்புறமா அர்ஷத் கான் ஃபார் அன்சுல் கம்போஜ் அண்ட் முகமது ஷமி, கேஎஸ் பரத் ஃபார் ஜாஸ் பட்லர். ஸோ பேசிக்கலி உங்க மிடில் ஆர்டருக்கு இதுவே கிடையாது, பேக்கப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இவரும் பேக்கப் கீப்பர் தான், பென் டக்கெட்டும் ஆக்சுவலி கீப்பர் பேட்ஸ்மேன் தான். ஸோ 2 பேருமே அப் டாப் தான் விளையாடுவாங்க. ஸோ பேசிக்கலி இஃப் ஷாருக் கான் இஸ் நாட் பிளேயிங் வெல், தே டோன்ட் ஹேவ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஹிம். கிளென் பிலிப்ஸ் வந்து வேற மாதிரியான ஒரு அட்டாக்கர். சிக்கந்தர் ராசா ஆக்சுவலி எப்படின்னா, மில்லர் ஒரு 1000 ஸ்டெப்புக்கு கீழே வந்து கிளென் பிலிப்ஸ், அதுல இருந்து ஒரு 100 ஸ்டெப்புக்கு கீழே இல்ல 100 ஸ்டெப்பு கீழே வந்து சிக்கந்தர் ராசா. ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கப். நம்பர் 6க்கு பேக்கப்பே இல்ல, நேல் வதேரா ஆடுறாங்க. ஸோ அவருக்கும் ஒரு பேக்கப் இல்ல. பட் ஸ்டில் லுக்ஸ் a வெரி குட் லைன் அப். அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஏன்னா பேட்டிங் வந்து 9 வரைக்கும் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஐ எம் அஸ்யூமிங் லைக் மேல கொஞ்சம் சொதப்புனா கூட கீழே நல்லா ஆடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் கழுவி ஊத்தினேன். சாரி ஜிடி. இல்ல அதான் முதல்ல சொல்லிடுறேன், சாரி ஜிடி, என்னை மன்னிச்சிருங்க. நான் அவ்வளவு கழுவி ஊத்திருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுது. உங்களை சீயிங் திஸ் லைன் அப், எனக்கு இந்த லைன் அப் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கப்ஸ் இல்ல, பட் இந்த லைன் அப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிளென் பிலிப்ஸ் மட்டும் லைட்டா ஒரு வச்சிருந்தாங்கன்னா சூப்பராவே இருந்திருக்கும். லைக் இட் வுட் பி a very கிளென் good பிலிப்ஸ் பதிலா மில்லர் வச்சிருந்தாங்கன்னா அகைன் திஸ் வுட் பி a சாம்பியன்ஷிப் டீம். சிம்பிள். அங்க வந்து ஒரு சின்னதா இது கொடருப்படி பண்ணிட்டாங்க. ஆர்டிஎம் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இல்லவே இல்லை, சாரி, என்கிட்ட இல்ல. இல்ல அவங்க இதுல காட்டல. அவங்க முகமது ஷமி ஆர்டிஎம் பண்ணாங்க. சாரி, முகமது ஷமி ஆர்டிஎம் பண்ணாங்க. யாங்க எனக்கு வந்து இந்த டீம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அண்ட் ரஷீத் கான் அட் நம்பர் 7 அண்ட் ராகுல் தேவாட்டி அட் நம்பர் 9 would have been a better choice. அண்ட் அதை மட்டும் முடிச்சுட்டு ஏங்க ராகுல் தேவாட்டி ஆடுறதே ஒரு பேட்ஸ்மேனா தான், அவரை கொண்டு போய் நீங்க நம்பர் 9ல ஆட போறீங்களா? சரி, அப்போ என்னங்க பண்ண, நம்பர் 9 ரஷீத் கான் ஆடுவாரா? இப்படிதான் இல்ல நம்பர் 9 தான் ரஷீத் கான், அவ்வளவுதான். சரி, ஓகே. இல்ல நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், 7 டவுன்ல ரஷீத் கான் வராது. இப்ப எவ்வளவு ஒரு டெப்த் இருக்கும் பாருங்க பேட்டிங்ல. பேட்டிங் டெப்த் வந்து பயங்கரமா இருக்கும். தட் பீயிங் செட், மார்க்குங்க, என்னோட மார்க் வந்து சாலிடா இந்த டீமுக்கு வந்து ஒரு 8.75 இருக்கும் ஷியரா, பிளேயிங் 12க்கு. உங்களோட ஒரு கன்ஃபியூஷன் பிட்வீன் 9 or 8.75. இப்போ 11 மீன் பிளேயிங் 12 பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா 9.25, ஆக்சுவலி 9.5 கூட கொடுப்பேன் இந்த பிளேயிங் 12க்கு. பட் ஆனா எனக்கு பேக்கப்ஸ் இல்ல. 9.25 to 9 9.25 to 8.75 ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருக்கேன்.
ஏன்னா எனக்கு அந்த மிடில் ஆர்டர்ல லைக் என்னன்னா, எனக்கு வந்து ஐபிஎல்ல நான் ரொம்ப முக்கியமா பார்க்குறது வந்து ஃபினிஷிங்க தான் பார்ப்பேன். ஓப்பனர்ஸ விட அதிகமா. ஆ போன தடவ தே ஹேட் த பெஸ்ட் ஃபினிஷிங் செட்டப். ஸோ ப்ராபப்ளி இவங்களுக்கும் கேகேஆருக்கும் தான் ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாரி இருந்திருக்கும். பட் ஸ்டில் ஐ வுட் ஹேவ் கெப்ட் ஜிடி அஹெட் வித் மில்லர் அட் ஃபினிஷிங் அலாங் வித் ரஷித் கான். அதுக்கு முன்னாடி ஹார்திக் இருந்தாரு. ஸோ ஹார்திக், மில்லர், ரஷித் கான் வாஸ் அ வெரி குட் ஃபினிஷிங் காம்பினேஷன். அத வந்து இப்போ நேஹல் வதேரா, ராகுல் தெவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ரஷித் கான் பிளஸ் கிளென் பிலிப்ஸ் சேர்ந்து அத மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு. 8.759 அந்த ரேஞ்ச்ல லெட் மீ கிவ் தெம் 8.9. ஓகே 8.9 குடுக்குறேன். வச்சுக்கங்க. ஓகே. ஸோ குஜராத் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வரது வந்து கேபிட்டல்ஸ் டீமான டெல்லி கேபிட்டல்ஸுங்க. இவங்கள என்ன சொல்ல நல்லா பண்ணியிருக்காங்களா? ஆப்ஷன் தனித்தனியா பிளேயர்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டா பண்ண மாரி தெரிஞ்சுது. ஓவராலா பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு இல்ல, பார்ப்போம். இல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க லைன் அப் சொல்லுங்க. ஏன்னா யாஹ்! பேக்கப்ஸ் லுக்ஸ் டீசென்ட் ஃபார் மீ. சோ லைன் அப் சொல்லுங்க. தென் வில் சி. 21 ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் என்னன்னா 3 ஓவர்சீஸ் பிளேயரோட ஆடுறாங்க. அதையே நான் பாராட்டுறேன். இல்ல 4 வச்சிருக்காங்கங்க. இல்ல ஓகே 4 இருக்கா? ஓகே. ஐ டிட்ன்ட் இல்ல see the கலீல் setup. அகமது இஸ் நாட் ஓவர்சீஸ். அங்க வந்து பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். 3 ஓவர்சீஸோட தான் ஆடுறாங்க. அதுதான் அதனால தான் 3ன்னு சொன்னேன். ஓகே. ம். ஐ திங்க் ம். நவீன் உலக் தான் ஆக்சுவலி அந்த ஓவர்சீஸ். 4 பிளேயர் இருக்காங்க. யாஹ்! நவீன் உலக் 4 பிளேயர் இருக்காங்க. ஆ அண்ட் பிளேயிங் சைடு இருங்க. பார்ப்போமே. ஆஷனா நீங்க நல்ல ம். ஆக்ஷன்லாம் நடத்தியிருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் அடுத்த தடவ வராம பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் குழப்புது. ஓகே. அண்ட் ஓப்பனிங் குவிண்டன் டி காக், கேஎல் ராகுல் அப்படியே எல்எஸ்ஜி ஓப்பனிங் எடுத்துட்டு வந்து இங்க போட்டுட்டாங்க. அ அண்ட் 1 டவுன் மிச்சல் மார்ஷ் சூப்பர். அண்ட் நிதிஷ் ராணா அட் 2 டவுன்ஸ் வெரி வெரி சூப்பர். 3 டவுன் டிஸ்டன் ஸ்டப்ஸ், நமந்தீர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், உம்ரான் மாலிக், நவீன் உலக், ஆ டெல்லி கலீல் அகமது. நான் சொல்லல. டெல்லியா பஞ்சாபான்னு எனக்கு தெரியல. டெல்லி எடுத்திருக்காங்க. ஆ நைஸ், நைஸ், நைஸ். கலீல் அகமது அண்ட் அபிஷேக் பொரல். வெரி வெரி குட் லைன் அப்ங்க. என்னங்க சொல்ல நானு? சூப்பர் லைனப். என்ன சொல்ல நானு? ஸோ இப்போ எனக்கு இப்போ வந்து என்னன்னா அபிஷேக் பொரல் இல்ல. எங்க ஆடுவாரு? அது மட்டும் சொல்ட்டோம்னா, சூப்பரான லைன் அப் இது. அதுதான். ஸோ அபிஷேக் பொரல் ஆ ப்ராபப்ளி நம்ம ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோல அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அபிஷேக் பொரல் வந்து நம்பர் 6ல ஆட முடியுன்ற மாரி லோஹித் சொல்லியிருந்தாரு. ஸோ ப்ராபப்ளி நம்பர் 6 நமந்திற்கு பதிலா ஐல் பிளே அபிஷேக் பொரல். அண்ட் மை ஓகே. இம்பாக்ட் பிளேயர் வில் பி கார்த்திக் தியாகி கார்த்திக் ஆர் தியாகி. முருகன் அஸ்வின் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன். கார்த்திக் தியாகி எடுத்துட்டாங்கன்னா 4 பேசர்ஸ் அண்ட் 2 ஸ்பின்னர்ஸ் சூப்பரா இருக்குங்க. கார்த்திக் தியாகி எடுத்துட்டாங்கன்னா. நான் கரெக்ட்டா? அப்படித்தான் போவேன். இட் வில் பி வெரி வெரி குட். அண்ட் இப்போ வந்து அபிஷேக் பொரல்ல 6 ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 7ல அக்ஷர் பட்டேல். 8, 9, 10, 11 ஃபுல்லா பேட்டிங் ஆயிடாதா? சாரி பவுலிங் ஆயிடாதா? 8, 8, 9, 9, 10, 10, 11. 11 ஆகும் தான். பட் ஆனா ஆ 8ல ஆடுற அளவுக்கு இவங்க கிட்ட பேட்ஸ்மேன் இல்லையே. பேட்ஸ்மேன் ஆப்ஷன். ம். வை நாட் நம்ம வந்து இப்படி போகும்போது கார்த்திக் தியாகின்னு போகும்போது அஸ்மதுல்லா உமர் ஷா யூஸ் பண்ணலாம்ல? இன்ஸ்டெட் ஆஃப் நவீன் ஸோ உலக். ஹூஸ் யுவர் நவீன் உல்லாக் பதில் நீங்க அஸ்வத் உமர் ஷா எடுக்குறீங்கன்னா, தென் யூ ஆர் காம்ப்ரமைசிங் யுவர் பவுலிங். ரொம்பவே. கொஞ்சம் பவுலிங் ரொம்ப காம்ப்ரமைஸ் ஏன்னா அந்த ஆயிருக்கு. ஆமா. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல அவரு நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பவர் பிளேலயும் சரி, டெத்லயும் சரி மாத்தி மாத்தி போட்டு அவர நல்லா யூஸ் பண்ணாங்க. அவரு வந்து இந்த ஃப்ளெக்ஸிபிலிட்டி குடுப்பாரு. அவரும் அ கலீல் அஹ்மதும் லிட்டரலா பவர் பிளேல 2 டெத்ல 2ன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க 2 பேருமே 8 ஓவர் முடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் உம்ரான் மாலிக். பவர் பிளேல மீதி 2 வந்து மீதில அக்ஷர் பட்டேல் வில் பவுல் மை ரெஸ்ட் ஆஃப் த 2 ஓவர்ஸ் இன் பவர் பிளே. அண்ட் மீதி இருக்கிற 10 ஓவர் அத வந்து அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், உம்ரான் மலிக் மாத்தி மாத்தி போட்டுக்குவாங்க. அண்ட் கார்த்திக் தியாகி பவுலிங் நம்ம லைனப் இஸ் வெரி, வெரி சாலிட். கார்த்திக் தியாகி வேற நம்ம இதுவா வச்சிருக்கோம். இம்பாக்ட் பிளேயரா. ஸோ இப்ப எனக்கு என்னன்னா, அ ஒரே ஒரு பிரச்சனை. லைக் யூ செட் ஆக்சுவலி தேவைக்கு அதிகமாவே இப்ப இவங்க கிட்ட பவுலிங் இருக்கு. ஏன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் கொஞ்சம் கை சுத்துற ஆள் தான். நிதிஷ் ராணாவும் கை சுத்துவாரு. மிச்சல் மார்ஷும் கை சுத்துவாருன்ற போது, இஃப் ரெக்வயர்ட் ஸோ ஐல் அட்லீஸ்ட் கெட் 1 ஆர் 2 ஓவர்ஸ் ஃப்ரம் தீஸ் பிளேயர்ஸ். ஸோ 12த் மேன் வில் நாட் பி அபிஷேக் சாரி கார்த்திக் தியாகி கிடையாது. கார்த்திக் தியாகி வில் பை மை ரிப்ளேஸ்மென்ட் ஃபார் உம்ரான் மலிக். Who is my replacement for Abhishek Porel? ஆக்சுவலி பாருங்களேன், I have பேக்கப்ஸ்ல no கூட idea. இந்தியன் பேட்டிங் ஆ பேக்கப்ஸ்ன்னு யாருமே இல்லையோ? அபர்ஜித் தவிர யாருமே இல்ல ஆக்சுவலி. அபர்ஜித் இஸ் நாட் அபரிஜித் கோனா பி ரெஜிஸ்டரே தேர் பண்ணல. இந்த ஆப்ஷன்ல இல்ல அவரு. ஆம், அது மட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா செம லைனப். பேக்கப் ஃபார் இந்தியன் பேட்டிங் பேக்கப் யாருமே இல்ல.
எனக்கு அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து ஒரு ஃபெயில்டு காம்பினேஷன். 2022ல நல்லா பண்ணாங்க. 2023லயும் 2024லயும் அவ்வளோ நல்லா பண்ணல. பட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ஆர் வெரி ஏபிள் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் இங்க வந்து டெவால் பிரேவிஸ் வச்சிருக்காங்க மேல ரீப்ளேஸ் பண்றதுக்கு. ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் நல்லா பண்ணலனா அதுக்கு டேரில் மிச்சல். நவீன் உல்லாக் நல்லா பண்ணலனா அதுக்கு வந்து நாண்ட்ரே பர்கர். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி இஃப் தே வாண்ட் பேட்டிங் காம்ப்ரமைஸ் வித் பவுலிங். ஸோ நவீன் ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்போனா நவீன் உல்லாக் வந்து நீங்க வந்து அஸ்மித் லோமர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு தென் யூ கேன் பிளே கார்த்திக் தியாகி. ஆக்சுவலி உங்களுக்கு கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்தாலும் ஸ்குவீஸ் பண்ணி நீங்க வந்து பண்ணலாம். ஸோ தட் குட் பி an ஆப்ஷன். அதுவும் அவங்க தாட் ப்ராசஸ்ல இருக்கலாம். மயங்க் அகர்வால் விச் பேட்டிங் மேக்ஸ் பேக்கப் ஒன்று வச்சிருக்காங்க. புரியல. மயங்க் அகர்வால் வச்சிருக்காங்க பேட்டிங் பேக்கப்புக்கு. அதுதான். ஸோ இஃப் நிதிஷ் ராணா நல்லா விளையாடல, இல்ல ஒரு கேஎல் ராகுல் அவர் கேப்டன் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நிதிஷ் ராணா நல்லா இல்லைன்னா தென் பிளே சம்மர் லைக் மயங்க் அகர்வால் தேர். ஸோ ஓகே. அண்ட் வித் தட் பீங் செட், மார்க் டெல்லியோட மார்க் வந்து நான் வந்து கொஞ்சம் பேக்கப்ஸ் சொதப்பதனால நான் ஒரு மறுபடியும் 8.7 போறேங்க டெல்லிக்கும். டீம் சீம்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. நான் 8.5 கொடுக்குறேன். வாட் ஐ கேவ் ஃபார் லக்னோ. ஸோ ஓகே. நான் 8.5 கொடுக்குறேன். லுக்ஸ் சாலிட் லைன் அப். ஆக்சுவலி இதில் ஃபன் என்னன்னா நம்ம சென்னைக்கும் ஆர்சிபிக்கு தான் இருக்கலே கம்மியாக கொடுத்துருக்கோம். சென்னை வந்து எங்கேயோ போட்டு விட்டாங்க, அதுதான் உண்மை. இல்லை அதான் ஃபேன்ஸ் நம்மள வந்து பால் கட்ட போறாங்க, எனக்கு அது மட்டும் தெரிஞ்சிச்சு. அண்ட் ஃபைனலா வந்து வர டீம் லாஸ்ட் தான். பட் நாட் த லீஸ்ட். ஓகே, அவங்க வந்து என்னன்னா அவங்கள வந்து மொத்தமா ஆக்ஷன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. ஸ்குவாடை வந்து அவங்க ஃபில் பண்ணக்கூடாது, கிரியேட் பண்ணணும் அவங்க. ஸோ வந்து எப்படி அப்படிப்பட்ட கிரியேட் ஒரு டீம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போறோம். எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எனக்கு பேக்கப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேக்கப்ஸ்ல எல்லாருமே குவாலிட்டி பேக்கப். அதை முதல்ல சொல்லிடுறேன். நவ் வி கேன் கோ ஃபார் த பிளேயிங் 12. பிளேயிங் 11 பிரப்சிமரன் சிங், ஃபேவ் டுப்ளசி. ப்ராபப்ளி ஃபேவ் டுப்ளசி பதிலாக ஸ்டீவ் ஸ்மித் வரலாம் இன் ரியல் லைஃப், அதை விட்டுருங்க. அண்ட் ஒன் டவுன்ல தேவ்தத் படிக்கல். அண்ட் அடுத்தது ரிஷப் பாண்ட் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல், சஷாங்க் சிங், சபாஸ் அகமத், மார்க்கோ யான்சன், ஹர்ஷல் பட்டேல், ககிசோ ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்தர் சஹல். என்ன நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறமா நான் சொல்றேன். எனக்கு வந்து மூச்சு வாங்குது. கிளென் மேக்ஸ்வெல் அது மட்டும் லைட்டா கொஸ்டின் மார்க் வச்சுக்கோங்க. அவருக்கு பதிலாக ஷாய் ஹோப் ஆடிட்டோம்னா. அதேதான் அதேதான் என் பிரச்சனையும். கிளென் மேக்ஸ்வெல் தான் என் பிரச்சனையே. மத்த யாரும் என் பிரச்சனை கிடையாது. கிளென் மேக்ஸ்வெலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை, அது ஒரு தலைவலி தான். கிளென் மேக்ஸ்வெல் டஸ் வெல்ல இந்த டீம் குவாலிஃபை ஆறாங்க. பட் கிளென் ஃபார் மீ மேக்ஸ்வெல் ஃபேவ் நல்லா டுப்ளசி டசன்ட் பிளே. இல்ல அதான் எனக்கு. ஆனா ஃபேவ் டுப்ளசி ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு. I'll start with ஷாய் ஹோப் பேஸ்ட் ஆன் த ஃபார்ம் ஹி இஸ். எனக்கு ஷாய் ஹோப் தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ இட் வில் பி ஷாய் ஹோப், பிரப்சிம்ரன். ஆக்சுவலி டு சம் எக்ஸ்டென்ட் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, பிரப்சிம்ரன், தேவ்தத் படிக்கல், ஷாய் ஹோப் அட் நம்பர் 3. ஸோ ஷாய் ஹோப் ஃபெயில் ஆனார்னா ஃபேவ் டுப்ளசி, இல்லைனா அதர் வே அரவுண்ட், போத் ஆர் ஃபைன் பை மீ. ரிஷப் பண்ட் அட் நம்பர் 4, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நம்பர் 5ல கிளென் மேக்ஸ்வெல். அங்கே தான் எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. அண்ட் இஃப் ஹி டசன்ட் Why டூ not வெல், Mahipal ஐம் மோர். Lomror instead of Glenn Maxwell? அதுதான் நான் சொல்ல வந்தேன். If he doesn't do well, I'm very happy to play Mahipal Lomror at number 5. Number 6 வந்து Shashank Singh, that is also a very good number 6. Number 7 வந்து ஷாபாஸ் அஹமத். நம்பர் 8ல மார்க்கோ யான்சன், சூப்பர். நம்பர் 9ல டீசெண்டா ஆடுற ஹர்ஷல் பட்டேல். நம்பர் 10ல ககிசோ ரபாடா, ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்தர் சஹல். இப்போ இந்த லைனப் சாலிடா இருக்கு. இப்போ சாலிடா இருக்கு. பவுலிங் பயமாவே இருக்கு எனக்கு. பவுலிங் ஆக்சுவலி எனக்கு பயமா இருக்கு பாக்கிறதுக்கு. ஹர்ஷ்தீப் சிங் பவர் பிளேல சூப்பரா போட்டுருவாரு. 2 ஓவர் டெத்ல போட்டுருவாரு. ரபாடா ஆஃப் கலர்ஸ்ல இருக்காரு. ஆஃப் கலர்ஸ்ல இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்டான பவுலர் தான். அண்ட் டு ரிப்ளேஸ் ஹிம் தே ஹேவ் அதான் டு ரிப்ளேஸ் ஹிம் தே ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் நேத்தன் எல்லிஸ் அண்ட் another one is ஸ்பென்சர் ஜான்சன். அதுலயும் ஒரு ஃபன் இருக்கு. சூப்பரான விஷயம். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, மார்க்கோ யான்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஸ்பென்சர் ஜான்சன். இவரு ககிசோ ரபாடாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நேத்தன் எல்லிஸ். ஸோ நேத்தன் எல்லிஸ் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் T20 பவுலர். அவர் ஆர்டிஎம் பண்ணியிருக்காங்க, குட் ஆன் பஞ்சாப். ஸோ சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. இப்போ என்னன்னா யுஸ்வேந்தர் சஹல் டக்குனு கிளிக் ஆகலனா அப்படி ஆடுவாங்க. என்ன சொல்ல, கிளென் மேக்ஸ்வெல் பதிலாக மஹிபால் லோம்ரோர் போட்டு 100 அகமத் கூட அவங்க நினைச்சாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா. கண்டிப்பா அதுதான் அவங்க தாட் ப்ராசஸா இருந்திருக்கணும். இது போக தே ஹேவ் a replacement of ரசிக் தர் and நவ்தீப் சைனி ஃபார் இந்தியன் பேஸ் பேட்டரி. இந்தியன் பேஸ் பேட்டரிக்கு வர ஒரு அதான் சொல்றேன்ல, வெல் ரவுண்டட் ஸ்குவாட்.
ஆஸ் சிம்பிள் அஸ் தட். டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு பயம் வராது. அந்த பவுலிங்க பார்த்தா பயம் வரும். பேட்டிங்க பார்த்தா பயம் வராது. பட் அந்த பேட்டிங் வந்து நல்ல குவாலிட்டியான பேட்டிங். இந்த பவுலிங்கால லிட்டரலா 150 கூட டிஃபெண்ட் பண்ண முடியும். ஆன் தேர் டே. எனக்கு தெரிஞ்சு ஹர்ஷல் பட்டேல் லைட்டா கிளிக் ஆகலன்னா தே வில் கோ ஃபார் ரஷிக் சலாம், நவதீப் சைனி. தே ஹேவ் எவ்ரிதிங். ஆ எல்லாமே அதான் பண்ணலாம்னு எல்லாத்துக்குமே ஆக்சுவலி கரெக்ட். நான் சொன்னது அந்த பேக்கப் பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. தே ஹேவ் வெரி குட் சாலிட் லைன் அப் அப்படின்ற மாதிரி. அண்ட் தே வர் வெரி சைலண்ட் இந்த ஆப்ஷன் கூட நான் சொல்லுவேன். ரொம்ப பெருசா இதெல்லாம் பண்ணிக்கல. கரெக்ட். சீக்கா சாரோட ஆக்ஷன்ல இருக்கும்போது அந்த பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கை தூக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. பட் இவங்க ரொம்ப ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. தே நியூ வாட் தே வாண்ட். அவங்களுக்கு நாங்க இவங்களுக்கு வேணுமா நாங்க இவங்களை அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஒன்னே ஒன்னு என்ன தெரியுமா, அங்கதான் தப்பு பண்ணாங்க. இவருக்கு 9.5 கொடுக்குது போல 11 லிவிங்ஸ்டன் 11க்கு எடுத்திருந்தாங்கன்னா செட் இந்த பேட்டிங். அவ்வளவுதான் லயம் முடிச்சுட்டாங்க. லிவிங்ஸ்டன் நம்மள விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க போங்கன்னு இருந்திருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, நம்பர் 5ல லயம் லிவிங்ஸ்டன். அவ்வளவுதான் முடிஞ்சு முடிஞ்சிச்சு. போச்சு. இந்த மொத்த லைனப் லைனப் முடிஞ்சு லைனப் போச்சு. முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். பட் வித் ஏன்னா மஹிபால் லோம்ரோ இந்த as a 1.5ல backup. வந்து இங்க பாரு, இப்போ 100 எம்ஹெச் 6.5க்கு போயிருக்காரு. நாட் ரிக்வயர்ட். நீங்க அவருக்கு பதிலா இன்னொருத்தர் கூட எடுத்துருக்கலாம். ஸோ அந்த 1.5 ஃபீட் கேம் ஃபார் லைம் லிவிங்ஸ்டன் ஹியர்ல. ஏன்னா லைம் லிவிங்ஸ்டன் உங்களுக்கு 11க்கு ஆர்டிஎம் ஆப்ஷன் இருந்தது. ஸோ இட் வாஸ் சம் 7.5 புஷ் டு 11. குட் மூவ் ஃப்ரம் கேகேஆர். பட் இவங்க 11க்கே ஆர்டிஎம் பண்ணியிருந்தாங்கன்னா சிம்பிள் ஸ்குவாடு, சூப்பர் ஸ்குவாடு. அவ்வளவுதான். முடிச்சு விட்டாங்க ஸ்குவாடுங்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஸ்குவாடே சூப்பரா இருக்கு. அந்த மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா முடிச்சு விட்ட ஸ்குவாடு இது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்குவாடு கூட பிளே ஆஃப் போற ஸ்குவாடு தாங்க. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் 4 பிளே ஆஃப் டீம் சொல்லிடலாமா போற போக்குல யாரா இருப்பாங்க இல்ல நான் தி ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்குவாட். மார்க்க சொல்லிடலாம். மார்க்க போட்டுட்டு நம்ம மார்க்க வச்சு எந்த டீம் வந்து 4 பிளே ஆஃப்ஸ்ல இருக்குன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ மார்க் வந்து ஐ வந்து கிவ் அகைன் 8.9 வாட் ஐ கேவ் டு ஜிடி. நான் ஏன்னா 9 ஐம் ஜஸ்ட் கொடுக்குறேன். கன்சர்ன்ட் அபவுட் கிளென் மேக்ஸ்வெல். ஆக்சுவலி 9 கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. 9 கொடுக்கலாம். ஈவன் இஃப் கிளென் மேக்ஸ்வெல் இஸ் நாட் பிளேயிங் வெல், நான் வந்து மைபால் லோம்ரோட ஆடுறேன். ஸோ இப்போ இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு கன்சர்ன் எனக்கு என்னன்னா, சஷாங்க் சிங்கால அது திருப்பி அதை வந்து ரெப்ளிகேட் பண்ண முடியுமா போன சீசனை அப்படின்றது தான். ஸோ எனக்கு எப்படின்னா, இஃப் இட் வாஸ் ஸ்லைம் லிவிங்ஸ்டன்ல இப்போ சஷாங்க் சிங்கால ரெப்ளிகேட் பண்ண முடியலன்னா ஐ ப்ளே மைபால் லோம்ரோ. அப்படிதான் நான் வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் இன் த கேஸ். இப்போ ஏன்னா இவரும் ஃபெயில் ஆகி மேக்ஸ்வெலும் ஃபெயில் ஆகி சஷாங்க் சிங்கும் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. விச் டூ ஆர் வெரி லைக்லி டு ஹேப்பன். ஸோ எனக்கு என்னன்னா லைம் லிவிங்ஸ்டன் இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு சாம்பியன்ஷிப் டீம்ல மறுபடியும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இட் இஸ் 8.9 ஆர் 9. ஜிடி அளவுக்கு எனக்கு பேட்டிங் வந்து அவ்வளோ கன்வின்சிங்கா இல்லை. பட் பவுலிங் இஸ் பெட்டர் than ஜிடி. I'll அண்ட் give பேக்கப்ஸ் ஆர் 8.9. ஏபிள் பேக்கப்ஸ். Uh, ஸோ 9 ஷார் 9. ஓகே. ஸோ என்னோட இது வந்து சொல்லிடுறேன். சிஎஸ்கே 7.5, எம்ஐ 9.5, ஆர்சிபி 5.5. ஆர்சிபி மட்டும் நான் கழுவி ஊத்திருக்கேன். கேகேஆர் 9.75, எஸ்ஆர்ஹெச் 9, ஆர்ஆர் 8.25, எல்எஸ்டி 8.5, ஜிடி 8.9, டிசி, பிபிகேஸ் ரெண்டுமே 8.5. ஆக்சுவலி நான் யாருமே 8.75 கொடுக்கல அப்படின்றனால ஐ ஜஸ்ட் கீப் ஜிடி அண்ட் பிபிகேஸ் as 8.75. ஸோ இப்போ ஆர்டர்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் கேகேஆர், எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், ஜிடி ஸ்லாஷ் பிபிகேஸ். இவங்க 2 பேர். இவங்க இதுல இருந்து இந்த 5 பேர்ல இருந்து 4 பேர் வருவாங்க. எனக்கு வந்து 4 பிளேயர் அதேதாங்க. கேகேஆர், எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் அண்ட் பஞ்சாப். வித் இதே ஸ்குவாடை பில்ட் பண்ணாங்கன்னா அவங்க 4 பேர் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கான அனைத்து அமோக வாய்ப்புகளும் இருக்கு. அண்ட் ஜிடி வந்து அப்படியே அவங்க லைட்டா ஓட்டிக்கிட்டு வருவாங்க. ஜிடி அண்ட் டிசி ஆல்சோ அதான் கொஞ்சம் பஞ்சாபுக்கும் ஜிடிக்கும் நடுவுல வந்து கொஞ்சம் அடி வாங்குவோம் நடுவுல. அண்ட் ஐ ஃபீல் டிசி அண்ட் லக்னோ வில் பி ஃபைட்டிங் இட் அவுட் ஆஸ் வெல். ஸோ அந்த ஃபோர்த் ஸ்பாட்டுக்கு நல்ல ஒரு செம குவாலிட்டியான ஃபைட் இருக்கு. சுத்தமா எனக்கு கன்வின்சிங்கே இல்லாத ஸ்குவாட்னா அது வந்து சென்னை அண்ட் மும்பை தான். சென்னை அண்ட் அண்ட் ஆர்சிபி. ஆர்ஆர் லுக்ஸ் பிட் சென்னை வீக். அண்ட் ஆக்சுவலி ஆர்சிபி எவ்வளவு குவாலிட்டியா இருந்திருக்கு பாருங்களேன். ஆர்ஆர்கே நம்ம பாசிட்டிவா தான் சொன்னோம். பட் ஸ்டில் ஆர்ஆர் கூட நம்ம அந்த க்ளோஸ் ஃபைட்ல நம்ம வந்து பேரே எடுக்கல. ஏன்னா அவங்க பேலன்ஸ் அப்படி இருந்ததுனால. ஸோ இப்போ வந்து இட் இஸ் கேகேஆர், எம்ஐ, எஸ்ஆர்ஹெச், ஜிடி ஸ்லாஷ் பிபிகேஸ் எனக்கு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் அதே தான் நினைக்கிறேன். இதுதான் சேருங்க. கேகேஆர் நீங்க 9.75 கொடுத்தீங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து 9 கொடுத்தீங்க. எம்ஐக்கும் 9 கொடுத்தீங்க. ஸோ இட் இஸ் கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், எம்ஐ. அண்ட் பிபிகேஸ்க்கு வந்து 9 கொடுத்துருந்தீங்க. ஸோ பிபிகேஸ் இஸ் கோன் பி தேர். இதுக்கப்புறம் நீங்க 8.75 2 டீம் கொடுத்தீங்க. ஜிடி, டிசி அவங்க அடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எங்க 2 பேருக்குமே ஆக்சுவலி கொஞ்சம் சிமிலர் தாட்ஸ் இருந்திருக்கு கேகேஆர், எஸ்ஆர்ஹெச், எம்ஐ வச்சு. I've backed GT and PBKs to be closer. பட் ஆனா இவர் வந்து பிபிகேஸ் கொஞ்சம் ஹையா வச்சு ஜிடி வந்து கொஞ்சம் கீழே வச்சிருக்காரு. அதுதான் டிஃபரன்ஸ். உங்களோட டாப் 4 என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இஃப் யூ ஆர் ஹேவிங் அ டிஃபரெண்ட் டாப் 4 அப்படியே வந்து உங்களுக்கு என்ன ரீசன்
அவங்க 4 பேர் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாங்க சொன்ன இது வந்து நீங்க அக்ரி பண்றீங்களா? டிஸ்அக்ரி பண்றீங்களா? அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வில் சீ யூ ஆல் வித் அனதர் சீரிஸ். இப்ப பிஜிடி ஓடிட்டு இருக்கு. பிஜிடியும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இந்தியன் டீம் வேற ஆடுறாங்க அங்க. ஸோ அதுக்கு ஒரு ப்ரிவ்யூ ரொம்ப டீட்டெயில்டான ஒரு ப்ரிவ்யூ பேசியிருக்கோம். அத பாருங்க. மோஸ்ட்லி ஆப்ஷனுக்கு நாங்க ஒரு வாட்ச் அலாங் பண்ணலான்றத பத்தி யோசிக்கிறோம். இவ்வளோ நேரம் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா, நம்ம அஸ்யூமிங் நீங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க இந்த சேனல்ல அப்படின்னு. ஸோ உங்களுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு வாட்ச் அலாங் வேணுமா? நாங்க எங்களோட தாட்ஸ்லாம் உங்களுக்கு லைவா சொல்லணுமா? அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெறைய அப்படியே வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வசந்த் அண்ட் சத்யா. வரேன். சைன் ஆஃப் உங்களுக்கு பண்றதுக்கு எதனா முன்னாடி ஃபைனல் சின்னதா தாட்ஸ் ஒரு சொல்லிடலாம். யா யா இந்த சீரிஸ் அஸ்வின் ஆக்ஷன் அனாலிசிஸ் சீரிஸ்க்கு வந்து நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ்ங்க. ஆஹ் எல்லாரும் பார்க்குறீங்க, ரொம்ப இன்டெலிஜா பார்க்குறீங்க. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ். அஸ்வின் ஆக்ஷன் சீரிஸ் நல்லா போயிருக்கு. அண்ட் வித் தட் பீங் செட் மற்ற வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆஹ் கொஞ்சம் என்ன சொல்ல, ஆக்ஷன் டைனமிக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பிஜிடி அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் அந்த மாதிரி கொஞ்சம் நல்ல வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஆதரவு நல்லாவே கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யா சத்யா சைனிங் ஆஃப்ங்க. ஒரு லைக்கு உங்க சப்ஸ்கிரைப் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சத்யா சைனிங் ஆஃப். பாய்.